சரியா? மின் தடை மதிப்பு அதிகமாக இருந்தால் ரெசிஸ்டிவிட்டி அதிகமாக இருந்தாக்கா கண்டக்டிவிட்டி கம்மியாக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா தெரியும். வெள்ளி அதேமாதிரி ரெசிஸ்டிவிட்டி கம்மியாக இருந்தால் கண்டக்டிவிட்டி அதிகமாக இருக்கும். வெள்ளிக்கு இருக்கிறதுல ரெசிஸ்டிவிட்டி அதிகம், சாரி கம்மி, அப்போ கடத்துத்திறன் அதிகம். ரைட். இதெல்லாம் நேற்றே பார்த்துட்டோமா? இதெல்லாம் கேட்பாங்க உங்களுக்கு டிஎன்பிசினாக்கா. யூபிஎஸ்சிக்கு இந்த கான்செப்ட் தேவை. சரியா? இந்த கான்செப்டில் புரிஞ்சு வச்சுருக்கணும். பேசிக் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. டிஎன்பிசி மாதிரிலாம் கேட்க மாட்டான். கான்செப்ட் புரிஞ்சிருக்கீங்களா கேட்பான், ஆன்சர் எடுத்தலாம். அடுத்து லித்தியம் உருளை. டார்ச் விளக்கில் பயன்படுறது வந்து ட்ரை பேட்ரி, ட்ரை செல்லுன்னு சொல்லுவோம். டார்ச் லைட்டில் ஆனால் 2 செல்லு போடுவாங்க, பேட்ரின்னு சொல்லலாம். உடச்சிங்கன்னா எப்படி இருக்கும்? தூள் தூளாக கொட்டும். இது ஒரு முதன்மை மின்கலம், பிரைமரி செல். என்ன பண்ண முடியாது? ரீசார்ஜ் பண்ண முடியாது. சரியா? தேஜாஸ்ரீ பேசுங்க. அடுத்தது லித்தியம் உருளை மின்கலங்கள், அதுமாரி கார அமில மின்கலங்கள். எங்கே அந்த பொண்ணுங்களை காணோம்? அப்படியா? அப்போ அந்த பொண்ணு வராது. சரி, இன்னைக்கு வரலையாம்மா? இல்லை, சரி. அடுத்தது துணை மின்கலங்கள்லாம் இருக்குல்ல, ரீசார்ஜ் பண்ணுறதெல்லாம். ஒன்று லித்தியம் யூஸ் பண்ணுவாங்க, அதில் லித்தியம் எலிமெண்ட் யூஸ் பண்ணுவாங்க. அல்லது கார அமில எப்படி சொல்லுவாங்க? கார அமில பேஸ் ஆசிட் செல், அந்த மாதிரி. பேஸ் ஆசிட் செல், கார அமில மின்கலம். அது அப்படி சொல்கிறானுங்க. பேஸு அது சொல்லியிருக்கும்ல. பேஸ்னால் என்ன? அந்த கான்செப்டில் இயங்குது அது, அவ்வளோதான். அதிக மின் கடத்துத்திறன் கொண்ட பொருள், கண்டக்டிவிட்டி அதிகமாக உள்ளது எது இருக்கிறதுலே? வெள்ளி தான். அதை ஏன் யூஸ் பண்ணுறதில்லன்னு நம்ம பார்த்தாச்சு. நவீன மின்கலன் கண்டுபிடிப்பிற்கு அலெக்சாண்ட்ரோ வோல்டா அவர் தான் காரணம். இந்த செல்லு கண்டுபிடிக்கிறதுக்கான அடிப்படையே இவர் தான். அதனால தான் முதன்மை மின்கலத்தை வோல்டா மின்கலன் கூட சொல்லுவாங்க. வோல்டா செல். விழாக்களில் பயன்படுத்தப்படும் மின்கலன் கிடையாது, மின் இணைப்பு. தொடர் மின் சுற்று, மின் இணைப்புன்னு போட்டுக்கணும். மின் இணைப்பு எங்க அது? தொடர் சுற்று, தொடர் மின் இணைப்பு சுற்று பயன்படுத்தப்படும் மின் சுற்றுன்னு போட்டுக்கோங்க. மின் சுற்று, தொடர் மின் சுற்று. சரியா? விழாக்களில் பயன்படுத்தக்கூடிய சர்க்கியூட்டு என்னது? சீரியல் சர்க்கியூட். வீடுகளில் பயன்படுத்தக்கூடியது பேரலல் சர்க்கியூட், பக்க மின் சுற்று. இணைப்பு வரக்கூடாது, இணைப்பை தூக்குங்க. நமது உடலில் மின் சைகைகளின் துலங்களாக அனைத்து திசைகளும், அனைத்து தசைகளும், திசைகளும் கிடையாது, தசைகளும் இயங்குகின்றன. நம்ம தசை இருக்க கை கால தூக்கணும்னா தசை இயங்கணும், தசை சுருங்கணும், தசை விரியணும். இப்போ தலையை ஆடுறீங்க, மூளை தான் ஆர்டர் கொடுக்கும். ஆர்டர் கொடுத்த உடனே கழுத்தில் உள்ள தசை, முன்னாடி உள்ள தசை சுருங்கும், கழுத்துக்கு பின்னாடி உள்ள தசை விரியும். சரியா? இவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் எங்கேருந்து வரும்? கம்யூனிகேஷன், மூளையிலேருந்து ஆர்டர் வரும். எது மூலியமாக வரும்? நரம்பு மூலியமாக வரும். அந்த நரம்பு மூலியமாக வர இன்ஃபர்மேஷன் எப்படின்னு வரும்னாக்கா இந்த மின் சைகைகளாக தான் வரும். மின் சைகைகளின் துலங்கல்கள், அதாவது எலக்ட்ரிக் இம்பல்ஸ். இப்படி எலக்ட்ரிக் இம்பல்ஸ். இம்பல்ஸ். சரியா? அடுத்தது வெல்டிங் செய்தல். குறுக்கு மின் சுற்றின் விளைவாக உருவாகும் வெப்பத்தின் நடைமுறை பயன்பாடு. வெல்டிங் வைப்பாங்க தெரியுமா? அதாவது குறுக்கு மின் சுற்றுனா என்ன சார்? ஷார்ட் சர்க்கியூட், அதான் குறுக்கு மின் சுற்று.
நேற்றே சொல்லிட்டேன். அது குறுக்கு மின்சுற்று. நேற்றே பார்த்துட்டோம். எலக்ட்ரான் இந்த வயர் வழியாக ஓடிட்டு இந்த வயர் இப்படி தான் வரணும். சரியா? இப்போ இந்த வயர் வந்து இதில் டச் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஷார்ட்கட்டில் உள்ளே பூந்துருச்சு. அப்போ இந்த எலக்ட்ரானு இந்த வாகனமும் இது வந்து என்ன ஆயிரும், மோதிக்கும், ஆக்சிடென்ட். அதுதான் என்னது, ஹை வோல்டேஜ் மாறிடும். ஹை வோல்டேஜ் ஆயிடும். அப்போ என்ன ஆயிரும், ஹை வோல்டேஜ் வந்துச்சுனாக்கா அதிகமான ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ ஃபீஸ் கேரியர் இருக்குல்ல, ஃபீஸ் கேரியரில் ஃபீஸ் போட்டிருப்பாங்க, அது வழியாக தான் கரண்ட் உள்ளே பூந்து வீட்டுக்குள்ளே வரும். அது போய் கட் ஆயிரும். அது லோ மெல்டிங் பாயிண்ட் உள்ள கம்பியை தான் யூஸ் பண்ணாங்க. செம்பு கம்பி அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. தப்பு. அது யூஸ் பண்ணிங்கன்னா வீட்டில் உள்ள வெளியிலேருந்து ஹை வோல்டேஜில் வருதுன்னு வச்சுக்கோங்க, வீட்டில் உள்ளதெல்லாம் பிடிங்கிட்டு போயிடும், வெடிச்சிடும். செம்பு கம்பி யூஸ் பண்ணுவாங்க, 1-2 சின்ன கம்பியாக போட்டு யூஸ் பண்ணுவாங்க. அதுவே தப்பு, யூஸ் பண்ணக்கூடாது. அதனால தான் வீட்டில் உள்ள சாதனம், மின்சாதனம்லாம் பழுதடையும். சடனாக ஆயிரும், அதிக மின்சாரம் உள்ளே பூந்துடும். வோல்டேஜை பற்றி பார்ப்போம், அதை பார்க்கும்போது சொல்கிறேன். அலுமினியம்லாம் போடக்கூடாது. அதுக்கு ஒரு இது இருக்குது, அது அங்கே இருக்குது, பார்ப்போம், வரேன். அதுக்கு அதோட கம்பி வரும், பின்னாடி சொல்கிறேன். மறக்கலாம் இல்லை, மெட்டீரியலில் இருக்கும். ஃபியூஸ்க்குனே தனியாக ஒரு கம்பி இருக்குது, அதை தான் வாங்கிட்டு வந்து போடணும். அது ஒரு கலவை, 2 உலோகத்தினுடைய கலவை. சரியா? அதை தான் யூஸ் பண்ணணும். இப்போ அது கட்டாயிரும். அது லோ மெல்டிங் பாயிண்ட். ஒரு பார்த்தோம் இல்லையா, ஒரு மின் கடத்தியின் வழியே மின்சாரம் பாயும் பொழுது அந்த மின் கடத்தி என்ன ஆகும், வெப்பமடையும். அதாவது ஒரு கண்டக்டர் வழியாக எலக்ட்ரிக் கரண்ட் பாயும் பொழுது என்ன ஆகும், அந்த கண்டக்டர் ஹீட் ஆகும். ஏன், ஃப்ரிக்ஷன், அதுதான் காரணம். அப்போ இது இந்த ஃபீஸ் கம்பி வழியாக என்ன ஆகும், மின்சாரம் ஓடும் பொழுது ஹீட் ஆகும். ஹை வோல்டேஜ் நிறைய மின்சாரம் ஒரே டைமில் பாய்ஞ்சுன்னா அதிகமாக ஹீட் ஆகிடும். ஒரு குறிப்பிட்ட ஹீட்டுக்கு மேலே அதால் தாங்காது, உருகிடும். எது, அந்த ஃபீஸ் கம்பி. அதனால் வீட்டுக்குள்ளே வராமல் அது தடுத்துடும். ஓகேவா? ரைட். இப்போ குறுக்கு சுற்றாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, குறுக்கு சுற்று. இப்போ வெல்டிங் வைப்பாங்க, இங்கே இந்த இடத்துல வெல்டிங் வைக்கிறான்னு வச்சுக்கோங்க, ஒரு ராடை எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டுருவான். வெல்டிங் வைக்கிற இடத்துல ஒரு ராடை எடுத்துகிட்டு வந்து போடுவான். அதையும் என்ன பண்ணுவான், வயரில் அட்டாச் பண்ணியிருப்பான். அட்டாச் பண்ணிவிட்டு வெல்டிங் கம்பி, எந்த கம்பிக்கு நீ வெல்டிங் வைக்கிற அது மேலே வச்சுருவாங்க, அந்த வச்சு பற்ற வச்சுருவாங்க. சரியா? அப்போ இதோட மின்சாரம் இதில் பாஞ்சிக்கிட்டு இருக்கும். இவன் என்ன பண்ணுவான், வெல்டிங் மிஷினை இதை இங்கே வைப்பான். ஹை வோல்டேஜ்னால நான் அதிகமான குறுக்கு மின் செட் ஆகிரும். ஹை வோல்டேஜ் உருவாகி அந்த கம்பி உருகி அதில் ஒட்டிக்கும். புரியுதானே? ஷார்ட் சர்க்கியூட்டாக இருந்தால் கட்டாயம் ஹை வோல்டேஜ். தீப்பொறி வரும் பாருங்க, கம்பி உருகணும். அது ஒரு இரும்பு தானே உள்ளது, இரும்பு உருகி அதில் ஒட்டணும். அப்போ ஹை வோல்டேஜ் கிரியேட் ஆகி அது இரும்பு மேலே, அந்த இரும்பு கம்பி இருக்கும் நடுவில், அது மேலே ஒரு இது மாதிரி மத்தாப்பு மாதிரி பூசியிருப்பாங்க. மத்தாப்பு மருந்து தான் இது, வேறு ஒன்றும் கிடையாது. மத்தாப்பு லைட்டாக சுட்டாவேனா, லைட்டாக மேலே போட்டாவே. அதேமாதிரி அடுப்பில் விளக்கில் மத்தாப்பு வச்சு பற்ற வச்சிங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும். பட் பிடிச்சிருச்சுன்னா என்ன ஆகும், அது நம்ம மேலே பட்டுச்சுன்னா அவ்வளோதான், கொப்பளம் பெருசாகிடும் சடனாக. ஹை வோல்டேஜ் அது. அப்போ அந்த மத்தாப்பை பிடிக்க வச்சிடும். அது ஹை வோல்டேஜ் இருக்குல்ல, மத்தாப்பை பற்றிக்கும். அதனால் என்ன, ஹை வோல்டேஜ்னால அது பற்றிக்கிச்சுனாக்கா நான் இரும்பு உருக ஆரம்பிச்சிடும். உருகி அதில் போய் ஒட்டிக்கும். அப்படி தான் வெல்டிங் வைக்கிறாங்க. அந்த கம்பி கொண்டு போய் போடுறாங்களா, அதுதானே அது அந்த குறுக்கு மின் சுற்று உருவாக்குறதுக்காக. குறுக்கு மின் சுற்றாக இருந்தால் ஹை வோல்டேஜ் உருவாகும். ஓகேவா? ரைட். அடுத்தது சிம் கார்டு, கணினி, ஏடிஎம் கார்டு இதில் பயன்படுத்துகிறாங்களே சிப்பு.
இதில் சிலிக்கான், ஜெர்மானியம் போன்ற குறை கடத்திகளால் உருவாக்கப்பட்டது. குறை கடத்தி செமிகண்டக்டர். சரியா? மின்சாரம் பாயும், முழுசாக பாயாது, மெதுவாக கொஞ்சமாக பாயும். எவ்வளோ மின்சாரம் போனாலும் சரி. செமிகண்டக்டர். சிலிக்கான் கேட்பாங்க. சிம் கார்டுக்கு பின்னாடி சிப் இருக்குல்ல, அது சிப் இருக்கும் பாருங்கள் சிம் கார்டில். அடுத்தது கணினி பின்னாடி இருக்குல்ல, அந்த கம்ப்யூட்டரில் மதர் போர்டு அதெல்லாம், அது ஏடிஎம் கார்டில் சிப் இருக்கும். இது எல்லாமே எதாலானது? சிலிக்கான், ஜெர்மானியம். இது 2 எலிமெண்ட். 118 எலிமெண்ட் பார்த்தோம் இல்லையா, அதில் 2 இவங்க. அடுத்தது மின்சாரத்தின் வெப்ப விளைவு. முன்னாடி பார்த்தது ஒரு பொருள், ஒரு கண்டக்டர், ஒரு கடத்தி வழியே மின்சாரம் பாயுது. இப்போ பாயும் பொழுது அந்த கடத்தி என்ன ஆகும்? கம்பி ஹீட் ஆகும். ஒரு கண்டக்டர் வழியாக எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகுது. அப்போ என்ன ஆகும்? அந்த கண்டக்டர் ஹீட் ஆகும். அப்படி ஹீட் ஆகிறது மூலிமா அந்த மெத்தடில் நமக்கு என்னென்ன சாதனத்தை நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம் அதான் சொல்கிறாங்க. மின் விளக்கு, எல்லா மின் விளக்கும் அந்த ப்ராசஸ்லாம் நமக்கு இது கிடைக்குது, எரியுது. மின்னாற்றல் வெப்ப ஆற்றலை மாதிரி வெப்ப ஆற்றல் ஒளி ஆற்றலாக மாறும். வெந்நீர் கொதிகலன். கெட்டில் பார்த்துருக்கீங்களா? எலக்ட்ரிக் கெட்டில். உடனே ஹீட் தண்ணியை கொதிக்க வைக்கிறதுக்கான சும்மா ஜாரு மாதிரி இருக்கும். ஆமாம், அது டீலாம் உடனே கொதிச்சிடும், உடனே குயிக்காயிரும். அது இப்படி ஜாரு மாதிரி இருக்கும். பார்த்தது இல்லையா மணிகண்டன்லாம்? இதுதான் சுவிட்சை சொருவிட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு. இதில் என்ன ஆகுனா அடியில் அந்த அயன் பாக்ஸில் இருக்குல்ல நிக்ரோம், ஐயோ பையின்னு போயிடுச்சு, அங்கே இது அடியில் இருக்கும். அது அடியில் போரோசில்னால் கண்ணாடி பேர். சரி, கண்ணாடி போரோசில் வெப்பப்படுத்தினாலும் ஒன்றும் ஆகாது. லேப்லலாம் வச்சுருக்காங்களா? லேபில் எதில் வச்சுட்ட கெமிக்கல் ரியாக்ஷன் பண்ணுவாங்கம்மா? கண்ணாடி லேபு. அந்த அது பேர் என்னது? ஸ்பீக்கரு. அப்புறம் அது என்னது? டெஸ்ட் டியூபா? டெஸ்ட் டியூபு அதெல்லாம். அது மின் உருகி ஃபீஸ் கேரியர் பண்ண சொன்னாலே ஃபீஸ் போயிடும். அப்படின்னா அந்த ஃபீஸ் கேரியரில் இருக்கக்கூடிய கம்பி அது கட்டாயிரும். அந்த மின் உருகி சொன்ன இல்லையா, வெள்ளியம் காரியம். வெள்ளியம்னாக்கா டின்னு, காரியம்னாக்கா லெட்டு. இது ரெண்டும் கலந்த கலவை, அதான் மின் உருகி. ஃபீஸ் கம்பி இருக்குல்ல, அதுக்கு பொதுவாக இப்போலாம் வேறு வந்துடுச்சு, ஃபீஸ் கம்பிலாம் கிடையாது. அப்போ ஃபீஸ் போயிடுச்சுனாக்கா உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டியை பற்றி நல்லா தெரிஞ்சிருந்தால் என்ன பண்ணுவீங்க? போய் கலட்டி ஒரு கம்பியை மாட்டி. அப்பயும் தெரியாது இன்னும் நிறைய பேர்த்துக்கு காப்பரை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. நானும் சின்ன வயசில் அப்படி தான். எங்கள் வயல் ரொம்ப மெயின் ஊர்லேருந்து உள்ள காட்டில் இருக்கும், 3-4 கிலோமீட்டர் போகணும். ஃபீஸ் போயிடும் திடீர்னு. அப்போல்லாம் லோ வோல்டேஜ் வரும். எங்களுக்கு நான் ஹை பவர் மோட்டார், 6-7 ஏக்கருக்கு பாயும் பெரிய மோட்ரு. தண்ணி நார்மல் மோட்டரோட டபுள் மடங்கு எடுக்கும். அடிக்கடி ஃபீஸ் போயிடும். இவனை போய் கூப்பிட்டா வருவானுங்க, 2 நாள் கழிச்சு வருவானுங்க. வந்தால் அப்போதைக்கு 20 ரூபா 30 ரூபா தரணும். அப்போ 20 ரூபா 90 இல்லை 30 ரூபான்னு பெருசு. இவனை வேண்டா கூப்பிட்றது. நானே என்ன பண்ணுவேன், ஏறி இப்படி தானே போகிறீங்கன்னு ஒரு தடவை பார்த்தேன். 2வது தடவை என்ன பண்ணுவேன், நானே ஏறி பிடிங்கி. அப்புறம் ஒரு தடவை நம்ம இப்படி போயிட்டே இருந்தது. போகவே கூடாதுரா இனிமேல் அப்படின்ட்டு 2, 3, 4, 5 கம்பி வச்சு சுற்றுறது. உதாரணம் பண்ணிட்டேன், அப்படி பெரிய வயரை வச்சு சுற்றி விட்டேன். கரண்ட் ஃப்ளக்சுவேஷனால் என்ன ஆயிடுச்சு, மோட்டாரோட காயிலே போயிடுச்சு. 5000 ரூபா. இப்போ 5000 ரூபான்னு பார்த்துக்கோங்க. ஆமாம், அதிக மின்சாரம் ஓடிடும். அப்போனா அது மோட்டார் காயிலே போயிடுச்சு. அந்த மாதிரி. அப்புறம் அதேமாதிரி வீட்டில் யாராவது லேடிஸ்லாம் பண்ண மாட்டாங்க, எலக்ட்ரிஷியன் வர சொல்லணும்லாம் ஜென்ஸ் வந்து தான் கழட்டி போடுவாங்க. அது எல்லா ஜென்ஸ்லாம் போட மாட்டாங்க. அதுக்காக புதுசாக வந்தது தான் அது எம்சிபி, குறுக்கு சுற்று துண்டிப்பான், மினியேச்சர் சர்க்கியூட் பிரேக்கர். மினியேச்சர் சர்க்கியூட் பிரேக்கர். சர்க்கியூட்னா தான் வீட்டுக்குள்ளே வெளியிலேருந்து ஹை வோல்டேஜில் மின்சாரம் வருதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு தெரியும், ஒரு குறிப்பிட்ட வோல்டேஜுக்கு மேலே வந்துச்சுனாக்கா அதுவே என்ன ஆயிரும், தூக்கிடும் மேலே, சர்க்கியூட் பிரேக் ஆயிரும்.
கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன பண்ணலாம், நீங்கள் அதை கீழே இறக்கி விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், மின்சாரம் திரும்ப உள்ளே வர ஆரம்பிச்சிடும். பீஸ் கேரியர், அதுக்கு பேர் தான் ட்ரிப் ஆகிடுச்சின்னு சொல்கிறது. அதான் நான் அப்புறம் சொல்கிறேன்னு சொன்னேன். நான் நேற்று கேட்டிங்களா, அதே தான். ஹை வோல்டேஜ்னால என்ன ஆயிரும், ஆஃப் ஆயிரும், ட்ரிப் ஆகிருக்கு. மேலே அதை தூக்கிட்டு இருக்கிறது கீழே இறங்கிடும். அது எப்படி இருக்குன்னு தெரில. கீழே இருக்கிறது மேலே ஏறுமா, மேலே வந்து ஏதோ ஒன்று மேலே இருக்கிறது ஆணு உள்ள எலக்ட்ரிசிட்டி வந்துக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு என்ன ஆயிரும், கீழே இறங்கிக்கும். மேலே இருக்கிறது ட்ரிப்புனா அர்த்தம் ஆப்போசிட்டில் போய்க்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், திரும்ப போய் அதை தூக்கி விட்டிங்கன்னா பீஸ் கேரியர் அந்த கதையெல்லாம் மாறி போச்சு. புது வீட்டிலலாம் இருக்காது அதெல்லாம். பார்த்துருக்கீங்களா? இங்கே நமக்கே அப்படி தான், கீழே இருக்கும் இறங்குறப்ப பீஸ் கேரியர் இருக்குது, ட்ரிப் ஆகிற எதுவும் இருக்குது இங்கே. ரைட், இதுக்கு பொதுவாக வந்தது தானே இது. மின்னோட்டத்தின் காந்த விளைவு. காந்தமாக மாறக்கூடிய பொருளாக இருந்தால் அந்த பொருள் வழியே மின்சாரம் பாயும் பொழுது, சரியா, அந்த கடத்தி வெளியே மின்சாரம் பாயும் பொழுது அந்த பொருள் காந்தமாக மாறிடும். மின்சாரம் பாயிற வரைக்கும் காந்தமாக இருக்கும். மின்சாரத்தை கட் பண்ணிட்டீங்கன்னா நார்மல் மெட்டலாக மாறிடும். மேக்னெட்னா என்னென்னு தெரியுமா? பார்த்துருக்குமா இல்லையா? மேக்னெட்னா என்னென்ன? அது ஒரு மெட்டலு, அது ஒன்றும் கிடையாது, நார்மல். எல்லாத்துக்கும் காரணம் யார்? வெரி குட், எலக்ட்ரான். எலக்ட்ரான் தான் காரணம். நடத்தும் பொழுதே ஃபஸ்ட் நாளே சொன்னேன், காந்தத்துக்கு கூட இவர் தான் காரணம். அப்படியா? ஆமாம். நார்மலாக எல்லா பொருள்லேயும் அதில் உள்ள மாலிகுல் என்ன இருக்கும், ப்ளஸ்ஸும் மைனஸும் ஈக்குவலாக இருக்கும். கரெக்டாக? ஈக்குவலாக இருக்கும். அதேமாதிரி ஃபுல்லாக இருக்கும். காந்தமாக இருந்தால் என்ன ஆகுனாக்கா, இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ்லாம் ஓடி இந்த பக்கம் வந்து உட்காரும். இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மாலிகுல் அல்லது ஆட்டம், அதில் இருக்கக்கூடிய கடைசி ஆர்பிட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ்லாம் என்ன பண்ணும், இந்த பக்கம் ஓடி வந்து உட்காந்துக்கும். அப்போ இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஆட்டம் மாலிகுல்ல எலக்ட்ரான் கம்மியாயிரும். எது அதிகமாக இருக்கும்? புரோட்டான் அதிகமாக இருக்கும். அப்போ அதெல்லாம் என்னவாயிரும், பாசிட்டிவ் அயானாக மாறிடும். இந்த பக்கம்லாம் ப்ளஸ்ஸு, இந்த பக்கம் மைனஸு, இந்த பக்கம்லாம் ப்ளஸ்ஸு. ஆப்போசிட் கேரக்டரா? இதை நார்த்துன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இது சவுத்து. அவ்வளோதான். இது பர்மனெண்ட்டாக போய் உக்காந்துக்கும் அப்படியே. அப்போ இது காந்தமாயிரும். மைனஸுக்கும் ப்ளஸுக்கு என்ன வரும், ஒரு ஈர்ப்பு இருக்குமா, அந்த ஈர்ப்பு இங்கேருந்து ஒரு விசை செயல்படும். அதான் காந்த விசை. விசை, காந்த விசை. இப்படி தானே பாடம் பார்ப்போம். இங்கே அதிகமாக இருக்கும், இந்த ஏரியாவில் அதிகமாக இருக்கும். இங்கே வர சென்டருக்கு வர காந்த விசை கம்மியாக இருக்கும். உள்ளுக்குள்ளேயே ஏற்றுக்காது. ஓகேவா? இப்படி தான் காந்த விசை. அப்போ இந்த ஏரியாவில் விசை செயல்படுது. இந்த விசைகளை ஏதாவது ஒரு பொருள் வச்சிங்கனாக்கா அது உங்களுக்கு காட்டும், நகரும். ரைட், இதுதான் காந்தம். காந்தத்துக்கு யார் காரணம்? எலக்ட்ரான்ஸ். காந்தத்தோட இது பார்ப்போமா? காந்தத்தை நார்த்து மைனஸு என்னது, சேம் கேரக்டர், விலைக்கு ஓடிடுமா? பார்த்தோமா? அடுத்தது சவுத்து ப்ளஸ்ன்னு வச்சுக்கோங்க. பாசிட்டிவ் என்ன ஆகும், இதுவும் விலைக்கு ஓடிடும். அடுத்தது ஆப்போசிட் கேரக்டர், சவுத்து நார்த். அப்படின்னா என்ன அர்த்தம், இது எலக்ட்ரானாக இருந்தால் இது புரோட்டான் அட்ராக்ட் ஆகிடும். இதுதான் காந்தம். இதை வச்சு தான் என்ன ஆகுது, இந்த காந்தத்தை இப்படி வச்சுக்கிட்டு
ஃப்ளெமிங்கோட விதிப்படி ஒரு ராடை நடுவில் வச்சு கரன்னு சுற்றினீங்கன்னு வச்சுக்கோங்க, எலக்ட்ரான்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அதானது மின் மோட்டார் கிடையாது, அது வேறு. நான் சொல்கிறேன், அது பேர் என்ன, மின் இயற்றி, ஜென்ரேட்டர், எலக்ட்ரிக் ஜென்ரேட்டர். ஆக்சுவலாக எலக்ட்ரிக் ஜென்ரேட்டர் இது ஃப்ளெமிங்கோட ஒரு விதி தான். இடக்கை விதியா வலக்கை விதியா சம்திங் பார்ப்போம். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பண்ணோம் அப்படின்னாக்கா, மின் மோட்டார், மின்சாரம் பாஞ்சாக்கா எதெல்லாம் சுற்றுதோ அதெல்லாம் மின் மோட்டார். இப்போ எலக்ட்ரிக் பைக் இருக்குல்ல, அது கொண்டு இந்த ஃபேனு கொண்டு சுற்றும். இதுக்கு அப்படியே ஆப்போசிட். அதுவும் ஃப்ளெமிங்கோட ஏதோ ஒரு விதிப்படி செயல்படும். அதை இயங்க வைக்கிறது யார், அதை சுற்ற வைக்கிறது யார், காந்தம்தான். ரெண்டு இது இருக்குது. இப்போ ஒன்று பண்ணுவோம், ஃபேனை பற்றி சொல்கிறேன் நான் புரிஞ்சதை வச்சு. ஃபேனுக்குள்ளே என்ன இருக்கும், காயில் இருக்கா? காயில்னா என்னது, கம்பியை சுற்றி வச்சுருப்பாங்க. அந்த செம்பு கம்பியை வழியாக தான் நம்ம மின்சாரம் பாயும். அது என்னவாயிரும், மின்காந்தமாக மாறிடும். இங்கே ஒரு மின்காந்தம், இங்கே ஒரு மின்காந்தம், இங்கே ஒன்று. காயில் இப்படி தானே இருக்கும், நாலுமே ஒரே கேரக்டர் இருக்கக்கூடிய மின்காந்தமாக மாறிடும். அப்போ என்ன, விலகி ஓடணும். ஆனால் விலகி ஓடாது. ஏன், நம்ம தான் உள்ளே போட்டு பூட்டி வச்சுட்டோமே. அதனால் விலகி ஓடுறதுக்கு ட்ரை பண்ணுவோம், கரன்னு சுற்ற ஆரம்பிச்சு ஃபேன். இப்படி தான் எல்லா மின் மோட்டாரும் என்ன ஆகும், காந்தம் உருவாக்கப்பட்டு ஒரே மாதிரியான காந்தங்கள் விலகி ஓடுறதுக்கு ட்ரை பண்ணுது, கரன்னு சுற்றுது. இதுவாக இருக்கட்டும், நீங்கள் வீட்டில் மோட்டர் போகிறீங்களா, பம்பு தண்ணி இறைக்கிறதுக்கு மேலே ஏற்றுறதுக்கு, அதுவாக இருக்கட்டும், இந்த ஃபேனாக இருக்கட்டும், எதெல்லாம் நீங்கள் கரண்ட்டை ஆன் பண்ணோன்னே அது சுற்றுதோ அங்கெல்லாம் மின் மோட்டார், மின்காந்தம் உருவாகுது. மின்காந்தத்தினுடைய விளைவாக தான் அது இயங்குது, ஓடுது. எது வரைக்கும், எலக்ட்ரிக் பைக் இருக்குல்ல, அங்கே என்னது, இதே கான்செப்டை அங்கே பேட்ரி வச்சு, பேட்டரியிலேருந்து என்ன ஆகுது, எலக்ட்ரான்ஸு அங்கே ஓடும், வீலு கரன்னு சுற்றும். அவ்வளோதான். இது ஒரு பெரிய விஷயமே ஆகவோ அப்படின்றோம், ஒன்றுமே கிடையாது. இப்போ நம்மளை அந்த வீல் ஓடுதில்ல, அதில் ஆப்போசிட்டில் இன்னொரு டெக்னாலஜி, அதை ஃப்ளெமிங்கோட இந்த விதிப்படி, மின் இயற்றி விதிப்படி வச்சோம்னா என்ன ஆகும், எலக்ட்ரான்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். திரும்ப வந்து இங்கே உட்காந்துக்கும். செய்ய மாட்டேங்கிறானுங்க. செய்யலாம், கார்பரேட் செய்ய மாட்டான். அவங்க தயாரித்து நம்ம எதாவது கண்டுபிடிச்சோன்னா விட மாட்டானுங்க. அவன் தயாரித்து அதை மார்க்கெட் பண்ணி சம்பாதிக்க தான் பார்ப்பான். ரைட். மின்காந்தங்களானது மருத்துவமனையில் கண் காயங்களில் பொதிந்துள்ள எக்கு அல்லது இரும்பு எடுக்க பயன்படுது. மின்காந்தம் எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது, ஏதாவது வெல்டிங் பட்டறையில் அங்கெல்லாம் வேலை செய்வாங்க. இரும்பு போய் கண்ணில் அடிச்சிடும், பிசுறு, இந்த பிசுறு எடுப்பாங்க, காந்தத்தை வச்சு தான் எடுப்பாங்க. உங்களுக்கு என் கண் என்னாச்சு, மெட்ராஸ் ஐயா, மெட்ராஸ் ஐயானா போய் கண்ணில் போய் ஆமாம், அது வைரஸ், அது வரும். அப்படி வைரஸ் காற்றுல தானே வரும். அடுத்தது மின்சாரமணி, காலிங் பெல் இருக்குல்ல, அது என்ன ஆகுனா, இந்த காலிங் பெல்லில் இது வந்து இது எலக்ட்ரான் வந்து என்ன ஆகும், இதில் விட்டு விட்டு போகும் இங்கே. அப்போ பெல் வந்து என்ன ஆகும், காந்தமாக மாறி மாறி வரும், விட்டு விட்டு வரும். அப்போ இங்கே உள்ள இதுவும் காந்தமாக இருக்கும், மேலே டைன்னு அடிக்கும். இது ரெண்டும் காந்தமாக மாறும். காந்தமாக மாறும்பொழுது விலகிடும், விட்டு போனோன்னா டைன்னு போய் அடிக்கும். காந்தமாக மாறும், டைன்னு மேலே தூக்கும். கரண்ட்டு கட் ஆனோன்னா டைன்னு அடிக்கும். புரியுதா? அப்படி பிரேக் ஆகி அதுக்குள்ளே கரண்ட்டு பாஸ் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் மணி ஒலிக்கிறது. அதேமாரி ஸ்பீக்கர்லாம் இருக்குல்ல, ஸ்பீக்கரில் எல்லாத்துலேயும் காந்தம் இருக்கும். காந்தம் இல்லைன்னா ஸ்பீக்கர் கிடையாது. நம்ம பேசுகிறது எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸாக தான் அங்கே போகும். போய் காந்தத்தில்னா அதுக்கு தகுந்த மாதிரி உள்ளே போயிட்டு வரும்.
அப்போ அந்த காந்தம் இப்படி வச்சுருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இப்படி குழி மாதிரி ஒன்று இருக்கும், ராடு மாதிரி இருக்கும். அதுதான் காந்தமாக அந்த அதுவும் என்ன ஆகும், அது மேலே ஒரு பேப்பர் வச்சுருப்பாங்க. அந்த பேப்பர் என்ன ஆகும், வைப்ரேட் ஆகும். இந்த காந்தமாக மாறினதுனால வைப்ரேஷன் ஆகும். வைப்ரேஷன் தான் என்னது, சத்தம். நான் இப்போ பேசுகிறது கேட்குதுன்னா எப்படி, என்னோடய வோக்கல் கார்டில் இருக்கக்கூடிய ஒரு பேப்பர் ரெண்டு தோல் இருக்கும் அங்கே ஒட்டிக்கிட்டு. இப்போ பேப்பர் என்ன பண்ணுறோம், இப்படி மடித்து ஊதுறோம், சத்தம் வருதா, அந்த வைப்ரேஷன் தான் சத்தம். அதுமாதிரி 2 தோல் இருக்கும் வோக்கல் கார்டில், அந்த தோலுக்குள்ளே பூந்து வரும். அது என்னோடய வோக்கல் கார்டை அட்ஜஸ்ட் பண்ணணும், நான் இப்படிலாம் பண்ணு அப்படின்னு சொல்லுவேன். அப்போ வித்தியாசமான ஒலி, வி அது அப்படி ஒரு மாதிரி வரும், இத் அது ஒரு மாதிரி இருக்கும், சா அது சேர்ந்து ஒலிக்கும் போது வித்தியாசமான ஒலி அப்படின்னு வர வைக்கும். பழக்கிறோம், சின்ன குழந்தைக்கு வராது. காவுன்னு விலங்குகள் மாதிரி கத்திக்கிட்டு இருந்து அந்த குழந்தைக்கு கற்றுக் கொடுப்போம். எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க, இப்போ நான் பேசுகிறேன். அது மாதிரி உங்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்துருப்பாங்க. அப்போது அங்கே என்ன ஆகுது, ஒரு பொருள் வைப்ரேஷன் ஆனால் தான் என்னவா மாறும், ஒலியாக மாறும். ஒலி, குண்டலி, சவுண்டு. அந்த வைப்ரேஷன் தான் அவங்க காது வரைக்கும் வந்து காதில் இருக்கக்கூடிய இயர் ட்ரம்முன்னு சொல்லுவாங்க, அதில் போய் மோதும் மாலிக்குள்ளலாம். அது வரும், பின்னாடி வரும், பார்ப்போம். ரைட், மின்சாரமணி ஓகேவா. அடுத்தது பளுத்தூக்கி. பளுத்தூக்கினா கிரேன்லாம் இருக்குல்ல, சினிமாவெல்லாம் பார்ப்பீங்க. போய் ஒரு சுவிட்ச் ஆஃப் பண்ணோன்னே கண்டெய்னர் தூக்கி நிற்கும் ஒரு க்ரெயின், டம்முன்னு கீழே விழுந்துடும். அது பிடிச்சிருக்குல்ல, அப்படி வட்டமாக இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். அது ஆக்சுவலாக காந்தம் அந்த க்ரெயினில் இருக்கும். அதை எடுத்துகிட்டு போய் சுவிட்சு போட்டானா அது வெளியே எலக்ட்ரான் பாஞ்சிக்கிட்டு இருக்கும். அப்போ மின்காந்தமாக மாறிடும். அதை கொண்டு போய் என்ன பண்ணுவான், இதில் வைப்பான், கண்டெய்னரில். அதை தூக்கிட்டு வரும், ஒரு இடத்துல வச்ச உடனே ஆஃப் பண்ணிடுவான், மின்காந்த தன்மையை இழந்துடும், எடுத்துடுவான். அதெல்லாம் அதேமாதிரி தொலைபேசியில் நம்ம பேசுகிறது, அனைத்து வகையான மின் மோட்டார் எல்லாத்துலேயும் எது யூஸ் ஆகுது, காந்தத்தோட மின்சாரத்தோட காந்த விளைவு தான் யூஸ் ஆகுது. ரைட், அதாவது மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி ஒன்று பார்த்துட்டோம். மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் ஹீட்டு சரியா பார்த்துட்டோம். மேக்னெட்டிக் எலமெண்ட், ஹீட் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, மின்னாற்றலின் வெப்ப விளைவு. அதில் எந்தெந்த பொருள்லாம் இயங்குதுன்னு பார்த்தாச்சு. இது வந்து என்னது, மின்னாற்றல், அதாவது மின்னோட்டம். மின்னோட்டத்தின் காந்த விளைவினால் எந்த பொருள்லாம் இயங்குது நம்ம பயன்படுத்துகிறதுல. இங்கிலீஷில் மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஓகேவா. ரைட், நிலை மின்காட்டி, அதாவது ஒரு பொருள் வழியாக மின்சாரம் பாயுதா இல்லையா அப்படின்னு சொல்கிறதான் நிலை மின்காட்டி. முதல்ல இது பழைய கதை. இந்த முதல்ல கண்டுபிடிச்சார் வில்லியம் பக்கா. இதை வெர்சோரியம் இங்கிலீஷில், நிலை மின்காட்டிக்கு இங்கிலீஷில் என்னமா வெர்சோரியம். மின்னல் ஒரு மின் இறக்கம் நிகழ்வு. மின் இறக்கம், மின்னுனா இது எலக்ட்ரிசிட்டி, கரண்ட்டுன்னு சொல்கிறீங்களே, மின்னுனா எலக்ட்ரான், சரியா. சரி, ரைட். இப்போ மின் இறக்கம் டிவிலலாம் பயங்கரமாக விளம்பரப்படுத்தான், ஒன்றுமே கிடையாது. இப்போது எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் இங்கிலீஷில், டிஸ்சார்ஜ் மின்னிறக்கம். மின்னுனா எலக்ட்ரான், எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ். உலோகத்தில் மின்சாரம் ஓடும், எலக்ட்ரான். அலோகத்தில் என்ன பண்ணணும், எலக்ட்ரான் ஓடாது. ஒரு பொருள்லேருந்து இன்னொரு பொருளில் போய் என்ன பண்ணும், உக்காந்துக்கும், இங்கேருந்து ஓடி போய் உக்காந்துக்கும். அதெல்லாம் இந்த எக்ஸீடு விளம்பரம் பார்த்துருப்பீங்களே, ஒரு தாத்தா ரூபா நோட்டு பறந்து போய் ஒரு வேலிக்குள்ளே மாட்டிக்கும், சரியா. வேலிக்குள்ளே மாட்டிக்கும். உடனே அவர் கையை நீட்டி எட்டிகிட்டு இருப்பார், எடுக்க முடியாது.
உடனே இந்த பாப்பா என்ன பண்ணும், ஸ்கேல் எடுத்து தலையில் தேய்ச்சி அங்கே போய் வைக்கும். வச்சோடனே பேப்பர் தூரமாக இருக்கும். பேப்பர் இங்கே இருக்குன்னா அந்த பொண்ணு இவ்வளோ தூரத்துக்கு அந்த ஸ்கேலை நீட்டும், டப்புன்னு வந்து ஒட்டிக்கும். இதுதான் எக்ஸீட் எஜுகேஷன். எக்ஸீட் எஜுகேஷன்லாம் ஒன்று பண்ண வேண்டியும் தேவையில்லை. நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்லையே புரிஞ்சு படித்தோம்னா வேலை முடிஞ்சு போச்சு. தலையில் தேய்க்கும் பொழுது தலைமுடி ஒரு அலோகம், நான் மெட்டல். ஸ்கேலு ஒரு அலோகம், நான் மெட்டல். உரசும் பொழுது தலைமுடியில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்லாம் எங்கே ஓடிடும், ஸ்கேலுக்கு ஓடிடும். அப்போ ஸ்கேலோட நுனி என்னவாக மாறிடும், நெகட்டிவ் எனர்ஜியாக மாறிடும். இது பாசிட்டிவ் பேப்பர். பக்கத்தில் போனோடனே தொடாமலே என்ன ஆகுது, ஈர்த்துக்கும். நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். ஓடுனா பக்கத்தில் போனீங்கன்னா பரப்புறங்கும். அது ஒன்றும் கிடையாது. இந்த டிவியில் அப்படி வராது, பழைய டிவியில் வரும். அது ஒரு டியூப்னு சொல்லுவாங்க. பழைய டிவி, மண்டை டிவி இருக்குல்ல, யார் உங்கள் ஸ்கூலில் வாத்தியார் எடுத்தது அது? இந்த கதையை இப்போ நீங்கள் சொன்னதை பார்த்துருக்கீங்களா? அது ஒரு சர்க்கியூட்டு, இப்படி பைப் மாதிரி இருக்கும், அது வழியாக எலக்ட்ரான் ஓடும். அப்போ தான் அந்த படத்தை உருவாக்கும். நமக்கு கண்ணாடி தானே முன்னாடி உள்ளது, அந்த எலக்ட்ரான்லாம் கண்ணாடியில் வந்து உட்காந்துருக்கும் முன்னாடி. அதனால் பக்கத்தில் போனால் பரன்னு சத்தம் வரும். அந்த எலக்ட்ரான் தான் அது, வேறு ஒன்றும் கிடையாது. சரி, அது ஓகே. இந்த மாதிரி அப்போ 2 பொருளை உரசினீங்கன்னா என்ன வரும், ஒன்றுலேருந்து இன்னொன்றுக்கு எலக்ட்ரான் ஓடிடும். அது ஒரு மின்னிறக்கம். இது மாதிரி ஒரு பெரிய இதிலேருந்து இதுக்கு எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகிடுச்சு, இதில் இறங்கிக்கிச்சு. அதுமாதிரி பட்டு துணியில் சீப்பு வச்சு தேய்ச்சி வச்சோம்னா அதுலேயும் நடக்கும். அந்த மாதிரிலாம் பிளாஸ்டிக் பைப்பையோ அதுலேயும் ஒன்றுலேருந்து ஒன்றுக்கு எலக்ட்ரான் ஓடி போயிடும். அதெல்லாம் இது மாதிரி ஒரு மின்னிறக்கம் தான் அந்த எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் தான். எது மின்னல், வாமா மின்னல். ஆங்கிலத்தில் வந்து என்னது, லைட்னிங். இடி கிடையாது, ஒரே செயலில் வெப்பம் உருவாகும். அதை தான் நம்ம என்ன பண்ணுறோம், மின்னல் அப்படின்றோம். அதே செயலில் சத்தம் உருவாகும். அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், இடின்னு சொல்கிறோம். இங்கிலீஷில் என்னம்மா, தண்டரியா, தண்டர் ஏதோ ஒன்று. பிளாக் தண்டர்னா அப்போ கருப்பு இடியா அதுக்கு பேர்? நம்ம தானே, அப்போ தானே அர்த்தம். சரி, மின்னல், லைட்னிங் அப்படின்னா என்ன சார்? அது ஒரு மின்னிறக்கம் செயல். மேகம் இருக்கு இல்லையா, மேகம்னா என்ன, இந்த அட்மாஸ்பியரில் நீர் ஆவி இருக்கும். அட்மாஸ்பியரில் என்ன இருக்கும், நீராவி, வாட்டர் வேப்பர். இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம ஜியாகிரஃபியில் தெரிஞ்சுக்கலாம். வாட்டர் வேப்பர் கடல் மட்டத்திலிருந்து மேலே போக 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 வெப்பநிலை குறையும், டெம்பரேச்சர் குறையும். வெப்பநிலை குறையும். அதுவும் தப்பு தான், அதை விட்டுருங்க. அது தேவையில்லைங்க. ஆனால் தப்பு, மேலே போக ப்ரெஷர் குறையும். சரியா? ஜியாகிரஃபியில் தெரிஞ்சுக்கலாம் விடுங்க. இங்கே நீராவி இருக்கும், இந்த நீராவிலாம் மேலே போச்சுன்னு வச்சுக்கோங்க, வெப்பநிலை குறையுதா? அப்போ என்ன ஆகும், சுருங்கி பக்கத்தில் தள்ளி இருக்கிறது என்ன ஆகும், நெருங்கி வரும். அதான் மேகம். அது இன்னும் கொஞ்சம் மேலே போச்சுன்னு வச்சுக்கோங்க, இன்னும் நெருங்கி வரும். சரியா? அப்போது அதெல்லாம் என்ன ஆயிரும், கீழே போலன்னு கொட்டிடும். டென்சிட்டி அதிகமாகுதுன்னு அர்த்தம். நெருக்கங்கிறது என்னது, டென்சிட்டி, அடர்த்தி அதிகமாக இருந்தால் மேலே நிற்க முடியாது, கீழே கொட்டிடும். அதுக்கு பேர் தானே அது ப்ரிசிபிடேஷன். மழை பொழிவுன்னு கூட சொல்ல முடியாது, ப்ரிசிபிடேஷன். அது தண்ணியாக இருந்தால் மழை, பூ மாதிரி வந்தால் ஸ்னோ, கட்டியாக வந்தால் ஹெயில் ஸ்டோம். அப்படி தானம்மா? ஆமாம், கட்டியாக ஆலங்கட்டி மலை இருக்குல்ல, அது ஹெயில், ஆலங்கட்டி.
இன்னும் குளிர் பிரதேசத்தில் பாதி ஐஸ் கட்டியாகவும் பாதி மழையாக தண்ணியாகவும் கொட்டும். அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் ஜாகிரபியில் பார்த்துக்கும். சரி, அதை விட்டுருங்க. அப்போ மேகம் அப்படின்னா அது H2O மாலிகுல் தான். மேகத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், நார்மல் டைமில் அது பாட்டில் போகும். மழை பெய்கிறப்ப அந்த மாதிரி டைம்லாம் அவங்க மேகம் கட்டாமுட்டான்னு உருளும், அப்படியே உருளும். மேலே அப்சர்வ் பண்ணி பாருங்கள், சத்தம் வராது, உருளும். அப்போ அதில் உள்ள மாலிகுல்லாம் நான் இப்போ நார்மல் டைம்லாம் ஆகும், அது பாட்டில் போயிட்டே இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போல்லாம் இடி வராது, மின்னல் வராது. அதெல்லாம் வேறு ரீசன், அதை விட்டுருங்க. நம்ம இந்த பாயிண்ட்டை மட்டும் பிடிங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்குது, பார்ப்போம். கருப்பாக இருக்குன்னா என்ன அர்த்தம்? லைட் இன்னும் நம்ம பார்க்கல, ஃபிசிக்ஸில் வரும், பார்ப்போம். லைட் இல்லைன்னு அர்த்தம். லைட் இல்லை அப்படின்னா கருப்பு, அவ்வளோதான். இயற்கையில் கருப்பு தான், லைட்டு கிடையாது. சரியா? ரைட். இயற்கையில் கிடையாது. ஸ்பேஸ் ஃபுல்லாக பெரும்பாலும் கருப்பாக தான் இருக்கும். எங்கே நட்சத்திரம் இருக்கோ அங்கே ஒளி இருக்கும். ஆமாம். அப்படி பார்த்தோம்னா இந்த பிரபஞ்சத்தில் 94% வந்து ஸ்பேஸ், ஓப்பன் ஸ்பேஸ் தான் இருக்குது. மற்ற நட்சத்திரம் கிச்சரம் பருப்பொருளாக சேர்த்துனோம்னா வெறும் 6% என்னமோ தான் தேருன்றோம். 6% 4% பூமி கீமி எல்லாத்தையும் சேர்த்துனோம்னா அவ்வளோதான் இருக்கும். சரி, ரைட், பார்ப்போம். கதை மாதிரி கவனிச்சுட்டு வாங்க. அப்புறம் ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தத்தை தெரிஞ்சிங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. அப்போ க்ளவுடு ஃபார்ம் ஆயிடுச்சா, அப்போ கட்டாமுட்டான்னு உருளும். உருளும் பொழுது என்ன ஆகுது? ஒரு பொருள் இன்னொரு பொருளோட, ஒரு ஆட்டம் இன்னொரு ஆட்டம், ஒரு மாலிகுல் இன்னொரு மாலிகுலோட உரசும் பொழுது என்ன ஆகும்? எலக்ட்ரான்லாம் இப்படி ஓடிடும். மைனஸ்லாம் இங்கே வந்து உட்காந்துக்கும். இங்கே உள்ள எலக்ட்ரான்லாம் இங்கே வந்து உட்காந்துக்கும். புரியுதா? அப்போ இங்கே உள்ள எலக்ட்ரான்லாம் இங்கே ஓடியாந்துருச்சுன்னா என்ன ஆகும்? இது ப்ளஸ் ஆயிரும். மேகத்தில் மேலே ப்ளஸ்ஸு, கீழே மைனஸ். ஏன் சார் மைனஸ்லாம் கீழே வந்துடுதுன்னா, பூமி எப்பயுமே ப்ளஸ்ஸு. இவர் அட்ராக்ஷன்னால் இங்கே வந்து உட்காந்துட்ருப்பார். எப்படா வாய்ப்பு கிடைக்கும் கீழே ஓடலாம், காதலியை தேடி காதலன் எப்போ ஓடலான்னு தானே வெயிட் பண்ணிகிட்டு இருப்பான். அது மாதிரி அப்படின்னு ஓடுறதுக்கு ரெடியாக இருந்துக்கிட்டே இருக்கு. அப்போ பூமி மேலே நிற்கக்கூடிய மரமோ அல்லது உயரம் கம்மியான பூமியோ கிடச்சிதுன்னா சடனாக ஹை வோல்டேஜ், இங்கே அதிக எலக்ட்ரான் இருக்கும், ரொம்ப தீவிரமான காதலில் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. என்ன ஆயிரும்? எவ்வளோ எதிர்ப்பு வந்தாலும் போங்கடா அப்படின்னு இறங்கி ஓடிடுவாங்க. புரியறதுக்காக சொல்கிறேன் இதெல்லாம். எவ்வளோ போலீஸ் படையாக வந்தாலும் சரி, மிலிட்ரி படையாக வந்தாலும் சரி, ஓடி போய் காதல் அங்கே ஓடிடுவான். அது மாதிரி நல்லா புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். இது வந்துட்டு வளிமண்டலம் இருக்கு இல்லையா, அந்த வளிமண்டலம் எப்படிப்பட்டதுன்னா இன்சுலேட்டர். எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணாது, அது வழியாக எலக்ட்ரான் ஓட முடியாது. ஏன்னா வளிமண்டலம் ஒரு அலோகம். இன்சுலேட்டர், இன்சுலேஷன் டு தி எலக்ட்ரான்ஸ், எலக்ட்ரிக் கரண்ட். மின் கடத்தா பொருள். என்னது அதுக்கு பேர்? மின் கடத்தா பொருள். இப்போ பயங்கர எலக்ட்ரான் சேர்ந்துருச்சு, ஈர்ப்பு வேறு அதிகமாக இருக்குது. அப்போ என்ன ஆயிரும்? சடனாக அந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இறங்கி இந்த எலக்ட்ரான்ஸ் என்ன ஆயிரும்? ஓடிடுங்க. இந்த வளிமண்டலத்து வழியாக ஓடிடும். ஓடி எங்கே இறங்கிடும்? பூமியில் இறங்கிடும். ஒரு பொருள் வழியாக எலக்ட்ரான்ஸ் ஓடினா என்ன ஆவாங்க? ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகுமா? ஹீட்டை என்ன அளவுக்கு அதிகமான ஹீட் என்னவா மாறும்? லைட்டாக மாறும். அதான் டீன்னு சொல்கிறீங்க, அதான் லைட்டாக மாறும். டீ தான் லைட்டுன்னு சொல்கிறேன். சரியா? லைட்டாக மாறி போட்டுடலாம். ஒரு எக்ஸாமில் கட் ஆஃப் அப்படின்னா 100 பேர் செலக்ட் ஆகிருக்கான்னு வச்சுக்கோங்க. அதில் கடைசி ஆள் எவ்வளோ மார்க் எடுத்தானோ அதுக்கு பேர் தான் கட் ஆஃப். புரிஞ்சுதா? 1000 பேர் எழுதுகிறாங்க, சரியா? எழுதிட்டு ரிசல்ட் விட்டுட்டாங்க.
யார் யார் எவ்வளோ மார்க்கு அப்படின்னு 100 பேர் எடுத்திருக்காங்க. 100 பேரோட லிஸ்ட்டு போட்டாங்க. அதில் 100வது ஆள் என்ன மார்க் எடுத்திருக்கான், அதுக்கு பேர் தான் என்னது, கட் ஆஃப். அது எப்போ தெரியும், ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் மார்க்கோட ரிசல்ட் விட்டுருக்கணும், அப்போ தான் தெரியும். மார்க்கோட இல்லைன்னா அப்போ கூட தெரியாது. புரிஞ்சுதா? இப்போ முன்கூட்டியே சொல்கிறான்ல, அது டுபாகூர், அதெல்லாம் டுபாகூர். இந்த எலெக்ஷன் ரிசல்ட் இருக்குல்ல, அந்த மாதிரி இந்த கட்சி ஜெயிக்கும் அந்த கட்சி இலங்கன்னு சொல்கிறாங்களே, அனுமானம். போய் நீங்கள் யாருக்கு போய் டிக்கெட் ஓட்டு போட்டிங்கன்னு வச்சு எலெக்ஷன் முன்னாடி சொல்கிறான். அதுக்கு பேர் என்னது, கருத்து கணிப்பு. அந்த கருத்து கணிப்பில் தான் உங்களுக்கு இது கட் ஆஃப் வரும்னு சொல்கிறானுங்க. புரிஞ்சுதா? அதை வச்சு 100 பேர் யூடியூப் சேனல் ரன் பண்ணிகிட்டு இருக்கிறான். அதை போய் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஆமாம், பொழப்பத்து போய். புரிஞ்சுதா? புரிஞ்சா இல்லையா? இன்னொரு தடவை சொல்கிறேன். கடைசி ஆள் இருக்கான்ல, கடைசி ஆள் என்ன மார்க் எடுத்தானோ அதுக்கு பேர் தான் கட் ஆஃப். புரிஞ்சுதா? 70 இருக்கட்டும், 70 மார்க்குக்கு அவன் 30 தான் எடுத்திருக்கான், அவனுக்கு சீட்டு கிடச்சிருக்கு. சரியா? புரிஞ்சுதா இல்லையா? 30 சீட்டு 30 மார்க் எடுத்திருக்கு, அங்கே கிடச்சிருக்கு. அப்போ போலீஸில் இப்போ பிசிக்கு 30 மார்க்கில் கிடச்சிருக்குனாக்கா பிசி கட் ஆஃபு ரிட்டனில் 30. அப்போ என்ன அர்த்தம், கடைசி ஆள் எடுத்த மார்க்கு. புரிஞ்சுதா? 30க்குலாம் கிடைக்குமா சார் அப்படின்னா அதை யார் தீர்மானிப்பா? கட் ஆஃபுங்கிறீங்க. கொஸ்டின் பேப்பர் டஃப்பாக கேட்டான்னு வச்சுக்கோங்க, 70 கொஸ்டினும் நம்ம எடுக்கிற லெவலுக்கு கேட்டான்னு வச்சுக்கோங்க, குறைஞ்சி போயிடும். எல்லோரும் கம்மியாக தான் எடுத்துருப்போம். அப்போ கம்மியாக எடுத்தவனும் கிடைக்கும். ஸோ கட் ஆஃப் ஆர் நாட் ப்ரீ டிட்டர்மைன்ட் ஆர் ஃபிக்ஸ்டு பை கவர்மெண்ட். புரிஞ்சதா? முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணுறது கிடையாது. மார்க் வந்தோடனே ரிசல்ட் விட்டோன்னே மார்க்கோடு விடணும். அப்போ கடைசி ஆள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கானோ அதுக்கு பேர் தான் கட் ஆஃப். இதை நான் சொல்லலைண்ணா ஐயோ உனக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்கிறான்னு நினச்சிக்கிறாங்க. ஆமாம், பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நல்லவன் போனால் என்ன, பைத்தியக்காரெலாம் பார்த்துக்கிட்டு உன்னைய இவன் பைத்தியன்னு சொல்லும். அந்த மாதிரி தான் நான் மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்கிறேன் அந்த உலகத்தில். ஆமாம். அப்பா கடைசி ஆளுதாப்பா 30. ஒருத்தன் நீ 70க்கு 60 கூட எடுத்துக்கலாம்ப்பா. நான் சொன்னது புரியுதா இல்லையா? என்ன புரிஞ்சுக்கிட்ட? எப்பா 100 பேர் இருக்கான்லப்பா, ஒருத்தன் 70க்கு 70 கூட ஃபஸ்ட் ஆள் எடுத்துருக்கலாம், அடுத்து 59, அடுத்து 60, இந்த மாதிரி வரானுங்க. சரியா? 100வது ஆள் எடுத்தது எவ்வளவு, டாப்பில் இருக்கிற 100வது ஆள் வந்துட்டு 30 தான் எடுத்திருக்கான். புரிஞ்சா இல்லையா? இன்னும் உங்களுக்கு அதான் அப்படியே கெடுத்து வச்சுருக்காங்க. சிந்தனை திறன் இல்லாமல். இங்கே யாருக்கு இன்னும் புரியல. கடைசி ஆள், கடைசி ரேங்க்கு. புரிஞ்சுதா? கடைசி ரேங்க்கு தான் யார், அவன் 100வது ஆள். அவன் எவ்வளோ மார்க் எடுத்தான், டாப்பில் 100 பேர் இருப்பான், 1000 பேர் எழுதுறாமா, மார்க் வச்சு லிஸ்ட்டு பண்ணுறோமா, 100 பேர் எனக்கு வேணும், 100 பேரை எடுக்கிறேன், டாப்பில் இருக்கிற 100 பேரை. சரியா? அதில் கடைசி ஆள் எடுத்த மார்க் எவ்வளவு, 30. அதுக்கு பேர் தான் கட் ஆஃப். புரிஞ்சுதா? இன்னும் புரியலையா? ஓட்டப்பந்தயத்தை வச்சு என்னத்தை சொல்கிறது, இதுக்கு மேலே என்னத்தங்க சொல்கிறது போங்க. ஐயோ அப்பா, இதுக்கு மேலாம் ஒன்றும் ஒருத்தன்னு சொல்ல முடியாது. ஓட்டப்பந்தயத்தை என்னத்தை சொல்கிறாங்க, அதே தாங்க. 10வதா வரான் இல்லை, 10 பேரில் 2 பேர் எடுத்தானா 2வது ஆள் எவ்வளோ மார்க் எடுத்தான், எவ்வளோ நேரத்தில், அதான் கட் ஆஃப். புரிஞ்சுதா? கடைசி ஆள் எடுத்தது இல்லை ஏங்க. எனக்கு பிபி ஏறுது. 100 பேர் செலக்ட் பண்ணியாச்சுமா. இப்போது 1000 பேர் எழுதுறீங்க. ஆமாம், அதில் கடைசி ஆள் எடுத்த மார்க்கு. புரிஞ்சதா? மற்றவங்களாம் விட்டுறணும். கடைசி ஆள் செலக்ட் ஆனதில் 100வது ஆள் இருக்கான்ல, அவன் 100 பேர் செலக்டாக இருக்கான். அந்த 100வது ஆள் என்ன மார்க் எடுத்தான், அதான் கட் ஆஃப். அதுக்கு மேலே உள்ள எத்தனை வேணாலும் எடுத்துக்கிட்டோம். புரிஞ்சதா? அது மேட்ரு கிடையாது. அப்படிலாம் கொடுக்கலாமா சார்? ஏன்னா உங்களை அப்படியே பதப்படுத்தி யாரு, இது போட்டித் தேர்வு, எனக்கு 100 பேர் வேணும், யார் டாப்பில் 100 பேர் வரையும் அவனை எடுத்துக்குவேன், அவ்வளோதான். ஐயோ இதுக்கெலாம் கிடைக்கலாமா, அது கிடைக்கலாமா, 30 மார்க் உள்ளவெல்லாம் கிடைக்கலாமா அப்படின்னு ஒரு குரூப், எங்கள் குரூப்பு தான் அவங்களாம் குழப்பி மூளையெல்லாம் போட்டு குழப்பி கழுவி வச்சுருக்கானுங்க. அதனால் நீங்கள் அதே செட்டில் இருக்கீங்க, மாற மாட்டேங்கிறீங்க.
சரியா? சரி, மாறுங்க மாறுங்க. ரைட். அதுக்கு பேர் தான் என்னது? கல்வி. கல்வின்னா என்னது? உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மாறிட்டு போகிறது உண்மையை. சரியா? ஆமாம். மின் இறக்கத்தின் போது, அதாவது மின்னல் போது, மின்னல் தானே பார்த்துட்டு இருந்தோம் பாருங்கள், அதுக்குள்ளே அங்கே போயிட்டு. சரி. எலக்ட்ரான் ஓடி வருதா? அதான் நேற்றே பார்த்தோமே. அவ்வளோ மின்சாரத்தை பிடிக்க முடியாது நம்மளால். இவ்வளோ வோல்டேஜில் வருது, அவ்வளோ பாருங்கள், பிடிக்க முடியாது. இந்த வோல்டேஜ் நீங்கள் என்னது, இந்த கரண்டில் வர வோல்டேஜ் என்ன, அதை நம்ம மின்சாரம்லாம் வெடிச்சிருது. ஹை வோல்டேஜ் வந்துச்சுன்னா கரெக்டா? பல்பெலாம் வெடிச்சிட்டு, டிவிலாம் வெடிச்சு. இப்போ அதெல்லாம் நிறையா ரெகுலேட்டர்லாம் அங்கங்கே வச்சு கண்ட்ரோல் பண்ணனால எல்லாம் முன்னாடிலாம் அடிக்கடி டிவிலாம் வெடிக்கும் ஏரியாவில். ஃப்ளக்சுவேஷன், திடீர்னு லோ வோல்டேஜ் பல்பெலாம் மங்கிரும், ஹை வோல்டேஜ் பட்டார்னு வெடிச்சிடும். இதெல்லாம் நடக்கும். டிவிலாம் வெடிச்சிடும். ஆமாம், அதான் எலக்ட்ரான் தானே அது. இப்போ மின் கம்பி மேலே விழுகுதுன்னு வச்சுக்கோங்க, மின் கம்பி இழுத்துருச்சின்னு வச்சுக்கோங்க, சடனாக ஆயிரும் ஹை வோல்டேஜ். நீ செம்பு கம்பியை பீஸ் கேரியரில் சுற்றி வச்சுருந்தா நான் எல்லா வோல்டேஜும் வந்துடும் வீட்டுக்குள்ளே. அது உருவுறதுக்குள்ளே வந்துடும் வீட்டுக்குள்ளே. வீட்டுக்குள்ளேனா எங்கே? அந்த எலக்ட்ரிக் வயர் வழியாக டிவி, கிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் எல்லாம் வெடிச்சு சதறிடும். அவ்வளோதான். அட்லீஸ்ட் காயிலாவது போயிடும். இதை வச்சே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இதில் என்ன இருக்குது. ஃபோனு பேசக்கூடாது தான். ஃபோனும் பேசக்கூடாது தான். பார்ப்போம். முதல்ல ஃபோன் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் தெரியணும்ல, அப்புறம் எப்படி பேச முடியும். வெயிட் பண்ணுங்க. சரி, ரைட். இங்கே முடிச்சுக்குவோம். இப்போது என்ன ஆகுது? அங்கேருந்து எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகுது. அப்போது இது வந்து என்னது? பொருள் வளிமண்டலம் தானே, கேஸ் தானே. இறங்கும் பொழுது அந்த கேஸ் வெப்பம் அடைஞ்சு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும். அதானது மின்னல். வாமா மின்னல். அது வழியாக எலக்ட்ரான்ஸ் ஓடி வருதா? அது இது தானே, மெட்டீரியல் தானே, எலக்ட்ரான்ஸ் ஓடி வருது. அப்போது இந்த வளிமண்டலம் என்ன பண்ணும்? அந்த எலக்ட்ரானை ஓட விடாமல் தடுக்கும். அப்போ என்ன? ஒரு உராய் விசை ஓட விடாமல் தடுக்குது. வைப்ரேஷன் ஆகும். வைப்ரேஷன் ஆகுமா இல்லையா? அந்த வைப்ரேஷன் தான் என்னவா கேட்கும்? நமக்கு சத்தமாக கேட்கும். அதான் இடி. சத்தம் வைப்ரேஷன் ஆகிறதானே ஒலி, அதான் இடி. அதே மாதிரி இந்த மேகங்கள் என்ன பண்ணும்? 2 மேகங்கள் டம்முன்னு மோதும், அப்போ ஒரு சத்தம் வரும், அதுவும் இடி. எது சார் நமக்கு முன்னாடி வரும்னா மின்னல் தான் ஃபஸ்ட்டு வரும் நமக்கு. மின்னல் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன ஆகும்? இடி கேட்கும். ஏன் சார்? ஸ்பீடு, லைட்டோட ஸ்பீடு எவ்வளவு? 3 lakh கிலோமீட்டர் பர் செகண்ட். இடியோட ஸ்பீடு 330 மீட்டர் பர் செகண்டா? ரைட், அப்படி கூட சொல்லலாம். 330 சம்திங். இவ்வளோ தூரம் தான் ட்ராவல் ஆகும். பர் செகண்டா பர் ஹவரா? செகண்டா? சரி, செக் பண்ணிக்கலாம். 3 லட்சம் கிலோமீட்டர் எவ்வளவு? 330 மீட்டர் எவ்வளவு? இவ்வளோ தான் ட்ராவல் ஆகும். அதனால் இவர் லேட்டாக வருவார். அது ரொம்ப தூரத்தில் மின்னல் வந்திருக்கும், தெரிஞ்சிருக்கும், ஆனால் சத்தம் வராது. ஆனால் அதுக்குள்ளே அது கட்டாயிரும் சத்தம். வர வழியில் என்ன ஆயிரும்? நின்றோம். ஸ்பீடுக்கு அது கம்மி, அதனால். சரியா? அந்த மாதிரிலாம் இருக்கும். சவுண்டை போட்டு தான் பயப்படுவாங்க. ஆனால் சவுண்டு பிரச்சனை கிடையாது, இவர் தான் பிரச்சனை. இவர் தான் ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுவார். ஆமாம், இவர் தான் ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுவார். இது நம்ம மேலே இறங்குச்சுன்னா என்ன ஆகும்? அந்த மரத்தடியில் நின்னோம்னா என்ன ஆகும்? அப்படி நம்ம மேலே இறங்கிடும். அந்த ஹீட்டை நம்மளால் தாக்கு பிடிக்க முடியாது, இறந்துடுவோம். தந்தூரி சிக்கன் ஆயிடுவோம். அளவுக்கு அதிகமாக எலக்ட்ரான் பாஞ்சா என்ன ஆயிரும்? கருகி போயிடுவோம். தந்தூரி சிக்கன் எல்லாம் தருமபுரி பக்கம்லாம் அடிக்கடி நடக்கும். ஏன்னா அங்கே அது பிளாட்டிவ் உயரமான இடம் ஒன்று, மரங்கள் அவ்வளோவா இருக்காது.
ஓப்பன் ஸ்பேஸ் தான் இருக்கும். பிளாட்யூ பீடபூமி அப்படின்னா உயரமான இடம்னு வச்சுக்கோங்க. இப்போதைக்கு கடல் மட்டத்துலேருந்து 300 மீட்டருக்கு மேலே எவ்வளோ ஹைட்டாக ஃப்ளாட்டாக இருந்தால் அதுக்கு பேர் என்னது? பீடபூமி, பிளாட்யூ. ரைட், அவ்வளோதாங்க. இதுதான் மின்னல் இடி. மின்னல் இடி ரெண்டு எதோட செயல்? மின்னிறக்கம். ஏன் மின்னிறக்கம் நடக்குது எல்லாமே எல்லாமே பார்த்தாச்சு. ஜஸ்ட்டு புரிஞ்சிட்டு வாங்க, மனப்பாடம் பண்ணாதீங்க. ரைட். இந்த பாஸ் ஆனாங்கன்னு சொன்னாங்களே எல்லாருமே வயசானவங்க தான். இப்போ கொண்டு இந்த மெசேஜ் வந்துட்டு தான் இருக்குது. அவங்கெல்லாம் அந்த 20 நாள் கிளாஸ் அட்டன் பண்ணாங்க. இந்த மாதிரி கதை தான் அங்கே சொன்ன வேகமாக. எதுவும் படிக்காதீங்கன்ட்டேன், வீடியோ மட்டும் பாருங்கள். அவங்கெல்லாம் எழுதுனதுக்கப்புறமும் அந்த ரிசல்ட்டு தான். இப்பயும் ரிசல்ட் பாஸ் ஆகிட்டு சார் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. கதை மாதிரி கேட்டிங்கன்னா போதும். சரியா? அதை கேட்டுட்டு புரிஞ்சுக்கிட்டு கேள்வி கேட்டுகிட்டே இருக்கணும். நடக்கும்பொழுது எடுத்து மெட்டீரியல் பார்த்துக்கோங்க. ஃபேக்டெல்லாம் எவ்வளோ வெப்பம் உருவாகுமா? 30,000 டிகிரி செல்சியஸ் வெப்பம் உருவாகுமா மின்சாரம். அதை மின்னல் பாயுதில்ல, அப்போது அதை எப்படி புரிஞ்சுக்கணும்? வெப்பம் உருவாகிறது மட்டும். இரும்பு எவ்வளோ உருகும் தெரியுமா? இரும்போட உருகுநிலை. இரும்பு உருக முடியுமா? எல்லாத்தையுமே உருக முடியும். இரும்போட உருகுநிலை எவ்வளோ சார்? மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் அயன், ஃபெரஸ். ஆயிரத்தி 538 டிகிரி செல்சியஸ். இரும்பே 1538 டிகிரி செல்சியஸில் உருகிறோன்னா அப்போ நம்ம அதில் மாட்டினோம்னா என்ன ஆகும்? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஆமாம், 100 டிகிரி செல்சியஸ்லேயே விரலை கொஞ்சம் நேரம் வச்சுருந்தீங்கன்னா என்ன ஆயிரும்? அது வெந்துடும், சாப்பிட்டுக்கலாம் அப்படியே. உண்மை தானே? பார்த்துக்குது. அதனால தான் பிடிக்க முடியாது. அது பிடிக்க முடியுதுன்னா அதான் சொன்னால நேற்று, சேலத்துக்கு மட்டும் 1 வருஷத்துக்கு மின்சாரம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மின்னோட்டத்தின் வேதி விளைவு. அடுத்து 3வது, மின்னோட்டத்தினால ஒரு பொருள் மேலே, ஒரு பொருளுக்குள்ளே ஒரு கடத்தி கண்டக்டர் அப்படின்னா எந்த பொருள் வழியே மின்சாரம் பாயுது, இந்த கம்பி வழியே பாஞ்சிச்சுன்னா அதானது கடத்தி, கண்டக்டர். ரைட். பாயும் பொழுது மின்சாரம் வந்து பியூர் வாட்டரில் பாயுமான பாயாது. பியூர் வாட்டரில் பாயுமான பாயாது. இம்பியூர் வாட்டரில் பாயும். சொல்யூஷன் அந்த மாதிரி அதில் பாஞ்சு இங்கே ஒரு கம்பி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. இங்கே ஒரு கம்பி இப்படி வச்சுருங்க. இது வழியே மின்சாரத்தை அனுப்பிவிடுங்க. இது இங்கே போய் சுற்றிட்டு இங்கே ஏறி அழகாக சுற்றிக்கிட்டே இருக்கும். சரியா? ரைட். எங்கே? இம்பியூர் வாட்டரில். அதாவது இம்பியூர்னா இது சார், அது காரத்தன்மை உள்ள தண்ணி, அமிலத்தன்மை உள்ள தண்ணி. நம்ம குடிக்கிற தண்ணியெலாம் என்னது? பியூர் வாட்டர் கிடையாது, அதில் மினரல்லாம் கலந்துருக்கு. அதனால தான் அதில் மின்சாரம் பாயுது. ரைட். அதுலேயும் ஆமாம், அதுலேயும் மேலேருந்து எல்லாம் கார்பன் டை ஆக்சைடெலாம் கரைஞ்சி தான் வரும். அது கூட மழை நீருமே பியூர்லாம் 7லாம் சொல்ல முடியாது. டிஸ்டில்டு வாட்டர். டிஸ்டில்டு எதுக்கு? பேட்டரிக்கெலாம் ஊற்றுறீங்கள, அதை தான் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு சட்டியில் வச்சு கொதிக்க வைப்பாங்க. நீர் மட்டும் ஆவியாக மாறி வரும். அதை ஒரு பைப்பில் பிடிச்சி பைப் வழியாக அனுப்புவாங்க. அந்த பைப்பை கூல் பண்ணுவாங்க. அப்போ அந்த பைப்புக்குள்ளே உள்ள நீர் ஆவி என்ன ஆகும்? கூலரிச்சி அடைஞ்சி தண்ணி அங்கே சொட்டுன்னு விழுவும். அதான் டிஸ்டில்டு வாட்டர். அதை அதில் ஊற்றி வச்சுருப்பாங்க. ஒரு வேளை ஏன் சார்னாக்கா அதை கூல் பண்ணுறதுக்காக தான். வெப்பம் அடையும் பொழுது என்ன ஆகும்? அது ஹீட் ஆகும்ல, அப்போ ஆவியாகி போகிறதுக்கு. அது இம்பியூர் வாட்டராக இருந்தால் அதுலேயும் மின்சாரம் பாயும், அது சிக்கலாயிடும். அதுக்கு தான். ரைட். மின்னோட்டத்தின் வேதிவினையின் பயன்பாடுகள். மின் முலாம் பூச உதவுகிறது. மின் விளக்குகளில் எரிதல். எதை சொல்கிறாங்க அப்படின்னு தெரில. மின் விளக்குகளில்
வேதிவினை எங்கே நடக்குது மின் விளக்கில்? இந்த பாயிண்டை விட்டுருங்க. அடப்பாவீங்களா, பழைய கதை திரும்ப வருது. இது வெப்ப இதோட முடிஞ்சு போச்சு. இது வேதியாற்றல் வேறு. வேதியாற்றலில் மின்முலாம் பூசுவாங்க. என்ன சார் மின்முலாம் பூசுறது அப்படின்னா, எலக்ட்ரோ பிளேட்டிங் கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னது அப்படின்னா, மின்முலாம் பூசுதல். நாகமுலா பூசுதல் அப்படி கூட சொல்லுவாங்க. இப்போது 1 கிராம் கோல்டு கேள்விப்பட்டீங்களா? கவரிங் நகை. கவரிங் நகைலாம் பார்த்தீங்கன்னா செம்பில் அல்லது வெள்ளியில் அதில் தான் செஞ்சுருப்பாங்க. சரியா? செம்பில் இல்லைனா வெள்ளியில் தான் செஞ்சுருப்பாங்க. அது மேலே என்ன பண்ணுவாங்க, தங்கத்தை பூசி விட்டுருவாங்க. தங்கத்தை நான் அப்போ நினச்சிக்கிட்டேன் தங்கத்தை உருக்கி பெயிண்ட் மாதிரி எடுத்து அடிச்சிடுவாங்க அப்படி. ஆனால் அப்படி கிடையாது. அப்படி கிடையாது. உள்ளுக்குள்ளே என்ன பண்ணுவோம், இது ஒரு கரைசல், சொல்யூஷன். கரைசல் ஏதோ ஒன்றில் கரைச்சி வச்சுருக்காங்க. என்னத்தை சார் அப்படின்னா, கோல்டு குளோரைடு, தங்க குளோரைடு. கோல்டு குளோரைடு கரைச்சி உள்ளே வச்சுருக்காங்க. சரியா? நான் ஒரு மோதிரம் ஏதோ ஒன்று செஞ்சுருக்கேன், அதில் தான் தங்க முலாம் பூசணும். அந்த மோதிரத்தை இங்கே தொங்க விட்டேன். தொங்க விட்டு அந்த மோதிரத்து வழியாக என்ன பண்ணிட்டேன், ஒரு வயர் போயிடுச்சு. இங்கே தான் வந்து மின்கலன், மின்சாரம் அனுப்பக்கூடிய இடம், அது வழியாக வருது. வந்து இங்கே வெள்ளி மோதிரம் இங்கே இருக்குது. இங்கே என்ன பண்ணுவேன், ஒரு தங்க பிளேட்டு தொங்க விட்டுருவேன். அவ்வளோதான். இப்போ நான் மின்சாரத்தை திறந்து விட்டோன்னே மின்சாரம் அங்கேருந்து ஒடியாரும். இது வழியாக ஒடியாரும். ஒடியாந்து இது வழியாக சுற்றிக்கிட்டு இருக்கும். அப்போ சுற்றும் பொழுது என்ன ஆகும், இந்த தங்க குளோரைடு இருக்கு இல்லையா, சேர்மம் மாலிகுல், அது ரெண்டாக உடையும். மின்சாரம் பாயும் பொழுது ரெண்டாக உடையும். உடஞ்சி கோல்டு அயானாக மாறிடும். குளோரின் அது தனியாக போயிடும். இந்த கோல்டு இருக்குல்ல, இது போய் என்ன பண்ணிடும், இது அயனியாக மாறிடும். இந்த வெள்ளி மோதிரத்தை சுற்றிலும் ஒட்டிக்கும். பவுட்ரு எடுத்து தடவுன மாதிரி ஒட்டிக்கும். அப்புறம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வெளியில் எடுத்துடுவாங்க. தங்க முலாம் பூசப்பட்ட வெள்ளி மோதிரம் அல்லது தங்க முலாம் பூசப்பட்ட செம்பு மோதிரம், இந்த மாதிரி நிறைய இடத்துல. சரியா? நீங்கள் ஸ்டேரிங்லாம் இருக்கா? பைக்கு சைக்கிள் ஸ்டேரிங் இருக்குது பாருங்கள், மேலே பளபளன்னு இருக்கும். அதேமாரி மெட்டல் டேப் இருக்கும், மெட்டல், அதுவும் பளபளன்னு தான் இருக்கும். ஆமாம் ஆமாம், இதில் பார்த்துருப்பேன் கெமிஸ்ட்ரியில். அது எது இவ்வளோ நேரம் கேட்குறீங்க? அதேமாதிரி ரேசர் பிளேடு இருக்குல்ல, பளபளன்னு மின்னுதா, அது இரும்பில் செஞ்சது தான். இந்த மாதிரி இருக்கும். இது இரும்பு ஆக்சுவலாக. அது மேலே வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இது இல்லை, இது வேணாம், இந்த மாதிரி பளபளன்னு மின்னு ஆக்சுவலாக இரும்பு. இது அது மேலே குரோமியம் பூசியிருக்காங்க. இதே மாதிரி தான் டேப்பு, மெட்டல் டேப் இருக்கும், இரும்பில் செஞ்சுருப்பாங்க. அந்த மாதிரி குரோமியத்தை மேலே பூசியிருப்பான். அதுமாதிரி தண்ணி போகிற டேப் இருக்குல்ல, அது இரும்பில் செஞ்சுருப்பான். தண்ணி போகிற டேப் ஒரு டல்லு கலராக இருக்கும், அதில் நிக்கலே ஏதோ சம்திங் மேலே பூசியிருப்பான். நிக்கலை பூசியிருப்பாங்க மேலே. ஏன்னா இரும்புக்கும் தண்ணி யார் பயங்கரமான லவ்வர்ஸு. இரும்பு தண்ணி ஆக்சிஜன், அட்மாஸ்பியரில் ஆயில் ஆக்சிஜன் இருக்குது. தண்ணி இரும்புக்குள்ளே தண்ணி ஓடிட்டு இருந்தால் என்ன ஆயிரும், சீக்கிரம் துரு பிடிச்சி எல்லாம் விழுணும். அதுக்காக மின்முலாம் பூசி யூஸ் பண்ணுறாங்க. கலாய் இல்லை, அலாய்.
அலாய். அலாய்னா என்னென்னு நம்ம பார்த்துட்டோம் கெமிஸ்ட்ரியில், போய் எடுத்து பாருங்கள். கலாய் இல்லை, அது பேர் அலாய். இங்கே படித்தோமே நம்ம அலாய். மின் என்னது உலோக கலவை பார்த்தோம், இங்கே தான் படித்தோம். இங்கிலீஷ் பார்த்தோம், தமிழும் பார்த்துருக்கோம். கலாயின்னு அவங்க சும்மா கிராமத்தாங்க ஏதோ பேசுவாங்க. கலாய் வீல்னு சொல்கிறாங்களே அதுவா? சரி, அலுமினியெல்லாம் அதை விட்டுருங்க. இரும்பு கூட ஏதோ ஒன்று மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி தான் நம்ம தான் தங்கிலீஷ்காரனுங்களாச்சு. அப்புறம் எப்படி? நம்ம தானே. கலாய் கிடையாது, அது அலாய். கலாய் கிடையாது, அலாயும் கிடையாது. மின்முலாம் பூசப்பட்டது அது மேலே. ரைட். அதுக்கெல்லாம் எது யூஸ் ஆகுது? மின்சாரம் தான். இதை விட்டுருங்க. அடுத்தது இது தனி பாயிண்ட்டு. எப்படி மின்சாரம் எரியுது? டங்ஸ்டன் நிலை. மின்னாற்றல் வெப்ப ஆற்றலாக மாறும் பொழுது. சரியா? மின் விளக்கில் எந்த இலை பயன்படுத்துகிறாங்க? டங்ஸ்டன் நிலை. இது ரிப்பீட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். முன்னாடி எழுதி டங்ஸ்டன் இருக்காது, அங்கே இருந்துச்சா? அப்போ ரிப்பீட்டுன்னு போடுங்க, ஆர் போட்டு வைங்க. அதில் சலவை பெட்டியில் நிக்ரோம் யூஸ் பண்ணுறோம். டங்ஸ்டன் இது வரைக்கும் இல்லை, நிக்ரோம் தான் இருந்திருக்கும். இல்லை, டங்ஸ்டன் நான் வேணால் சொல்லியிருப்பேன். நீர் சூடாக்கும் கருவியில் பயன்படுது. நிக்ரோமில் உள்ள தனிமங்கள் இது இப்போ அங்கே பார்த்துட்டோம். நிக்கல் ப்ளஸ் குரோமியம், நிக்ரோம். ஆமாவா? இது அங்கே இருந்துச்சு தானே நிக்ரோம் பற்றி? நேற்று பார்த்தோமா இல்லையா? சொன்னேன். ஒரு எலக்ட்ரானோட மதிப்பு 1.6 × 10⁻⁻19 ஒரு எலக்ட்ரானோட மதிப்பு. அது ஒரு எலக்ட்ரானோட நிறைய மதிப்பு வச்சுக்கோங்க. என்னென்னு கேட்குறீங்களே, கெமிஸ்ட்ரியில் பார்த்தோமே. மதிப்பு சி, அது அதோட அளவுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஒரு மைக்ரோ கூலும். அதை வேணால் அங்கே மார்க் பண்ணி வைங்க, டவுட்டில் வைங்க, மார்க் பண்ணி வைங்க. ஒரு கூலும்னா அத்தனை நம்பர் எலக்ட்ரான் எடுக்கணுமா? ஒரு கூலும் வேறு. எலக்ட்ரிக் சார்ஜோட எஸ்ஐ யூனிட் என்ன? கூலுமா? கூலும் தானா? இல்லை இல்லை, இது வராது. இதை மார்க் பண்ணி மட்டும் வைங்க. ரைட். மைக்ரோ கூலும். ஒரு மைக்ரோ கூலும் அப்படின்னாக்கா இவ்வளோ ஆமாம். ஒரு நானோ கூலும்னா ஒரு நானோ கூலும் 10⁻⁻9 கூலும். ஒரு பிக்கோ கூலும் 10⁻⁻12. நானோ, மைக்ரோ, பிக்கோ அதெல்லாம் அங்கே பார்த்துருப்போம் நம்ம. சரியா? ஆமாம். சப் மல்டிபிள். ஒரு ஆம்பியர் நேரத்தையே பார்த்துருப்போம். நானோ மாற்றுங்க, அதை மாற்றுங்க. ஒரு ஆம்பியர் அப்படின்னா அதோட யூனிட்டு ஃபார்முலா பர் செகண்டில் ஒரு கூலும் மின்சாரம். இது ஒரு கம்பிமா. இந்த கம்பியில் இந்த பாயிண்டில் இந்த பக்கம் எலக்ட்ரான் ஓடுது, கிடுன்னு ஓடுது. சரியா? ஒரு செகண்டில் ஒரு கூலும் எலக்ட்ரான் இந்த பக்கம் ஓடிச்சுனாக்கா அதுக்கு பேர் தானே அது ஒரு ஆம்பியர். ஒரு கூலும் கூட மதிப்பு நேற்றே பார்த்துருப்போமே. இது மைனஸில் வரக்கூடாது, இது மைனஸில் வரக்கூடாது. ஒரு கூலுமோட மதிப்பு பாருங்கள், நம்ம மெட்டீரியலே இருக்குமே. இது வேறு எதுக்கோ வரணும், அதுதான் மார்க் பண்ணி வைங்க. அப்படி ஒரு கூலும் எலக்ட்ரான்ஸு இந்த பாயிண்ட்டை ஒரு செகண்டில் கிராஸ் ஆச்சுன்னா அந்த கம்பி வழியே எவ்வளோ மின்னோட்டம் பாயுது? ஒரு ஆம்பியர். ஆம்ஸ்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்கே? பல்ப்லையா? ஒயரில் 12 ஆம்ஸ்லாம் மோட்ரு இருக்கா? சின்ன மோட்ரு இருக்கலாம். ஒயர் இருக்குல்ல, ஒரு ஃபேனு ஒரு லைட்டுக்கு போகிற ஒயரு 5 ஆம்ஸாக இருக்கும்.
சின்னதாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த கம்பியோட மொத்தம் சின்னதாக இருக்கும். ஒரு செகண்டில் எவ்வளவு? 5 ஆம்பியர் மின்சாரம் பாயும். அது 12 ஆம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பெரிய மோட்டாரு அதிக மின்சாரத்தில் இயங்குது இல்லையா, அதோட வயர்லாம் மொத்தமாக இருக்கும். 12 ஆம்ஸ் வயர் வாங்கிட்டு வாங்க கேட்டு வாங்கினா. அப்படின்னா என்ன அர்த்தம்? 12 ஆம்ஸ்னா பர் செகண்டில் அந்த வயர் வழியாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் 12 ஆம்பியர் மின்சாரம் பாயும். புரிஞ்சுதா? 12 ஆம்பியர்னா எவ்வளவு? 12 கூலும் எலக்ட்ரான்ஸ். 12 கூலும்னா அது 5 12ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க அந்த கூலுமோட மதிப்பை. சரியா? ரைட். அது 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 வந்துட்டு பவரை வச்சு சொல்கிறது. ஹார்ஸ் பவர். ஹெச்பினா ஹார்ஸ் பவர். ஹார்ஸ் பவர். பவர்னால் முதல்ல என்னென்னு தெரியணும், அப்போ தான் நம்ம அங்கே போக முடியும். வெயிட் பண்ணுங்க. அதான் ஹெச்பி. 5 ஹெச்பினாக்கா அதுக்கிட்ட 5 ஹார்ஸ் பவர் இருக்குன்னு அர்த்தம். சரியா? குதிரை திறன். குதிரை தானே இருக்கிறதுல வேகமாக ஓடுறது. அதுக்கு முன்னாடி சிறுத்தை இருக்குது, ஆனால் குதிரை நம்ம பக்கத்தில் இருக்குன்னு அதை எடுத்துக்கிட்டானு. ஆமாம். ரொம்ப தூரம். சரி, சிறுத்தைலாம் ரொம்ப தூரம் ஓட முடியாது, கொஞ்சம் தூரம் வேகமாக ஓடலாம். எண்டூரன்ஸ் கம்மி, ஸ்பீடு அதிகம், அவ்வளோதான். எண்டூரன்ஸ்னால் எவ்வளோ தூரம் எவ்வளோ நேரம் ஓடுறான், அதான் எண்டூரன்ஸ். மின் இயக்கு விசை. எலக்ட்ரோ மோட்டிவ் ஃபோர்ஸ். எலக்ட்ரோ மோட்டிவ் ஃபோர்ஸ். மோட்டிவ்னா என்ன அர்த்தம்? மோட்டார் இயக்கம் அப்படின்னு அர்த்தம். மின் இயக்கு விசை. அதோட எஸ்ஐ அலகு எதுனா வோல்ட். சாரி, எலக்ட்ரோ மோட்டிவ் ஃபோர்ஸ், அதான் வோல்டேஜ். வோல்ட் அல்லது ஜூல் பர் கூலும். இது ஃபார்முலா, ஆனால் இதுதான் கரெக்டு. புரிஞ்சுதா? இப்போது உங்கள் டேங்கில் எலக்ட்ரான் பொருள் தானே, கண்ணுக்கு தெரியாது, அவ்வளோதான். உங்கள் டேங்கில் இவ்வளோ பெரிய டேங்க் இருக்குது, தண்ணி இவ்வளோதான் இருக்குது. இந்த பைப்பில் எவ்வளோ தண்ணி வரும்? மெதுவாக வரும். அதே இவ்வளோ தண்ணி இருக்குது. என்ன காரணம்? ஏன் அழுத்தம் அதிகமாச்சு? தண்ணி நிறையா இருக்கிறனால அடியில் அழுத்தம் இருக்குமா இருக்கும். அதனால தான் நீரின் ஆழம் அதிகரிக்க அழுத்தம் அதிகரிக்கும். புரிஞ்சுதா? ரைட். நீரின் ஆழம், தண்ணி குறைய குறைய என்ன ஆயிரும்? ஆழம் குறைஞ்சிடும். இங்கே தண்ணி வெளியில் வர்றதோட வேகம் குறைஞ்சிடும். இதே தான் அப்படியே. வோல்ட் அப்படின்னாக்கா மின்னழுத்த வேறுபாடு. வோல்ட் எதோட யூனிட்டு? மின்னழுத்த வேறுபாடு. டிஃபரன்ஸ் இன் எலக்ட்ரிக் ப்ரெஷர் அப்படி வச்சுக்கலாம். டிஃபரன்ஸ் இன் எலக்ட்ரிக் ப்ரெஷர். அதுக்கு பேர் தானே இது வோல்ட். தமிழில் மின்னழுத்த வேறுபாடு. இங்கே இருந்து தான் தண்ணி இங்கே ஓடியாருது. அதே மாதிரி இதுதான் வந்துட்டு டிரான்ஸ்ஃபார்மர்னு வச்சுக்கோங்க. இது உங்கள் வீடு. அங்கேருந்து மின்சாரம் இங்கே பாஞ்சு வரணும். அங்கே இவ்வளோ அழுத்தம் இருக்குது, இவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குது. சரியா? உங்கள் வீட்டில் எலக்ட்ரான்ஸ் இல்லை. அப்போ என்ன ஆகும்? சர்ன்னு ஓடி வரும். அப்போ இந்த இடத்துல எவ்வளோ அழுத்தம் சார்? இந்த இடத்துல 100 யூனிட் இருக்குது அழுத்தம். உங்கள் வீட்டில் 1 யூனிட் தான் இருக்குது. இப்போ மின்னழுத்த வேறுபாடு எவ்வளோ இருக்குது? எவ்வளவு? 99 யூனிட். இப்போ மின்னழுத்த வேறுபாடு அதிகமாக இருந்தால் என்ன ஆயிரும்? தண்ணி வேகமாக ஓடி வர மாதிரி எலக்ட்ரான்ஸ் சடனாக ஓடி வந்துடும்.
அதிக எலக்ட்ரான் ஓடி வரும். தண்ணி பீச்சிட்டு அடிக்குமா? எந்த அளவுக்கு ஒரு பொருளுக்குள்ளே எலக்ட்ரான் ஓடி வருதோ அந்த அளவுக்கு என்ன அந்த பொருள் வெப்பமடையும். அதனால தான் வெடிக்கிறது. தாங்காது, காயில் பீஸ் போயிடும், பீஸ் கேரியர் போயிடும். அதான் காரணம். அதான் ஹை வோல்டேஜுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வோல்டேஜ் எப்படி இருக்கணும்? மாடரேட்டாக இருக்கணும். உங்கள் வீட்டில் உள்ள வயர்லாம் எவ்வளவு, அந்த மெஷின்லாம் எவ்வளவு தாங்கும்னு பார்த்து அந்த வோல்டேஜை மெயின்டைன் பண்ணுவாங்க. டிரான்ஸ்ஃபார்மர் இதெல்லாம் வச்சு அங்கே எங்கேயோ தயாரிக்க, நெய்வேலியில் தயாரித்து இங்கே வரும், ஹை வோல்டேஜில் வந்துக்கிட்டு இருக்கும். அதை இங்கே உள்ள டிரான்ஸ்ஃபார்மர் என்ன பண்ணும்? லோ வோல்டேஜுக்கு. அதனால தான் அதுக்கு பேர் டிரான்ஸ்ஃபார்மர். ஹை வோல்டேஜ் டு லோ வோல்டேஜ் மாற்றி உங்கள் வீட்டுக்கு அனுப்பும். அது ஒழுங்காக வேலை செய்யலை அப்படின்னாக்கா நான் ஒரு சில டைம் எதே வெடிச்சிடும், டிரான்ஸ்ஃபார்மரே வெடிச்சிடும். அந்தளவுக்கு அப்போல்லாம் நடந்திருக்கு. அதெல்லாம் கிராமத்துலலாம் நடக்கலாம். அதெல்லாம் சரி செய்யணும். சரி செய்யாமல் உட்காந்துட்டு பெஞ்சு தேய்ச்சிட்டே போயிடுறானுங்க 10 வருஷம் நடுவில் வந்து. சரி, அதெல்லாம் சரி பண்ணணும். சரி, அதெல்லாம் இப்போ டைம் இல்லை, அந்தளவுக்கு வேண்டாம். நீங்கள் இதை மட்டும் படிங்க சரியா? அப்படின்னா நீங்கள் எங்கே போகணும்? திரும்பவும் பிஇ எலக்ட்ரானிக்ஸு, டிப்ளமோ எலக்ட்ரானிக்ஸ், அங்கே போனால் கற்றுக்கலாம். நமக்கு சும்மா லேமேனுக்கு அதில் இருக்குது, அது ஸ்கூல் புக்லேயே இருக்குது, படிங்க. டைம் இல்லை நமக்கு அதுக்கு. ரைட். லேமேனுக்கு தெரிய வேண்டியதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க. அதெல்லாம் புரிஞ்சிட்டு வந்து அப்புறம் கேளுங்க, நான் டைம் இருந்தால் சொல்லித்தரேன். இந்த மின்னழுத்த வேறுபாடு அதான் சொல்லுவோம். ஹை வோல்டேஜுங்க வெடிச்சிருச்சுங்க அம்மா, அங்கேயும் இங்கேயும் மின்னழுத்த வேறுபாடு அதிகமாக இருக்கும், வெடிச்சது. அதை மாடரேட்டராக மெயின்டைன் பண்ணணும். அதே அங்கே மின்னழுத்தம் எவ்வளோ இருக்குனாக்கா ஒரு 50 யூனிட் இருக்குது, உங்கள் வீட்டில் 25 யூனிட் இருக்குது. இப்போ மின்னழுத்த வேறுபாடு எவ்வளவு? 25 யூனிட். அப்போ அந்த 25 யூனிட் மின்னழுத்த வேறுபாடில் நம்ம வீட்டு இயந்திரம்லாம் இயங்கலாம் அப்படின்னாக்கா இந்த வோல்டேஜை மெயின்டைன் பண்ணிடணும். அதுதான் டிரான்ஸ்ஃபார்மர். அதெல்லாம் திடீர்னு என்ன ஆயிரும்? லைட்லாம் டிம் ஆயிரும். 25 யூனிட்டில் மின்சாரம் கிடச்சா என்ன ஆகும்? நம்ம வீட்டில் உள்ள பொருள்லாம் நல்லா எரியும்னு வச்சுக்கோங்க. இங்கே என்ன ஆயிரும்? நான் 50 ஒரு 50 கீழே போயிடும். ஒரு 30 தான் இருக்குது, 30 யூனிட் தான் இருக்குது. அப்போ மின்னழுத்த வேறுபாடு எவ்வளவுங்க? 5 யூனிட்டாக மாறிடும். அப்போ எலக்ட்ரான் ஃப்ளோ என்ன ஆயிரும்? கம்மியாக வரும். அதனால தான் மெதுவாக எரியும், டிம் ஆயிடும். அதான் லோ வோல்டேஜுங்க அப்படின்னா. சரியா? மின்னழுத்த வேறுபாட்டினுடைய அழகு தான் அது வோல்டேஜ். வோல்ட்டுன்ற ஒரு ஆள் பேரை வச்சுட்டாங்க. அந்த வார்த்தையை புரிஞ்சுக்கணும். மின்னழுத்த வேறுபாடு, மின்னழுத்த வேறுபாடு, தண்ணி டேங்கு, இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். ரைட். அடுத்தது ஸ்கூல் புக்கில் இருக்குது, நான் எங்கேருந்துன்னு சொல்லி தரல. இதுக்கான ஃபார்முலா ஜூல் பர் கூலும். ஜூல் எதோட அழகு? எனர்ஜி. எனர்ஜியை வச்சு தான் வேலை நடக்கும். இங்கே வேலை எலக்ட்ரான் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போதா, அப்போ என்ன நடக்குது? வேலை நடக்குது. அதனால் வேலையோட எஸ்ஐ அலகு என்னது? ஜூல் தான். ஒர்க், வேலை இருக்கு இல்லையா, வேலைக்கான எஸ்ஐ அலகு ஜூல் தான். ஏன்னாக்கா வேலை நடக்கணுன்னா என்ன வேணும்? எனர்ஜி வேணும். எனர்ஜியோட எஸ்ஐ அலகு என்னது? ஜூல். அதனால் அதை அப்படியே வச்சுக்கிட்டாங்க. மின்னழுத்த வேறுபாடு இருந்தாக்க எது ஓடும்? எலக்ட்ரான்ஸ் ஓடும். அப்போ அங்கே வேலை நடக்குதா? அதனால தான் ஒரு கூலும் மின்சாரம் நகர்றதுக்கு 1 ஜூல் எனர்ஜி தேவைப்பட்டால், சரிங்களா, ஒரு கூலும் மின்சாரம் நகர்றதுக்கு 1 ஜூல் எனர்ஜி தேவைப்பட்டால் அதானது 1 வோல்ட். அதுதான் இந்தியாவில் நம் வீடுகளில் பயன்படுத்தும் மின்னோட்டம் மாறுதிசை மின்னோட்டம். இப்படிலாம் டைப் பண்ணி வச்சுருக்காங்க. மாறுதிசை மின்னோட்டத்துக்கு என்னது? நோட் பண்ணுங்க. சரியாக தான் போச்சு. டிசி, இது வந்து ஏசி. உங்கள் பொருள்லாம் எந்த பொருள் வாங்கினா அது ஏசி போட்டிருக்கும், பார்த்துருக்கீங்களா? எலக்ட்ரானிக் பொருள் எது வாங்கினாலும் ஏசி. மொபைல்லாம் வந்து டிசின்னு போட்டிருக்கும். டிசி சார்ஜர் எடுத்து பாருங்கள், எதாவது படித்து பார்த்துருக்கீங்களா? அப்படி மாறுங்க, நீங்கள் தயவு செஞ்சு மாறுங்க. அப்படியே பழகிட்டாங்க நம்மளை. நம்ம வாங்கணுன்னு எடுத்து பார்த்தா நம்மளை நம்ப மாட்டாங்கிறான்டான்னு நினச்சிக்கிறானுங்க. அதில் என்ன கான்ஃபிகரேஷன் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் பார்க்குறாயா.
அப்படின்னாக்கா ஆமாம் ஒரு பெரியவர் அப்படின்னாங்க. முட்டா போயிலுங்க, என்ன பண்ணுறது. சரி, நம்ம வீட்டில் பயன்படக்கூடிய சாதனம் எல்லாமே என்னது? ஏசி, ஆல்டர்னேட்டிவ் கரண்ட். ஏன் சார் ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்? நாங்கள் சொன்னோம் இல்லையா, இதில் மின்சாரம் தயாரிக்கிற இடத்துல கரகரன்னு சுற்ற விடுவாங்கன்னு, இந்த மாதிரி ஒரு ராடு மாதிரி வச்சு, அந்த ராடு இப்படி மாறி மாறி சுற்றும் பொழுது எலக்ட்ரான்ஸ் இப்படி ஓடும், அடுத்த ரவுண்டு இப்படி ஓடும், இப்படி ஓடும், இப்படி ஓடும், இப்படி ஓடும், இப்படி ஓடும், அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். அதோட டைரக்ஷன் என்ன பண்ணும்? மாற்றிக்கிட்டே இருக்கும், முன்னாடி போயிட்டு பின்னாடி. அதனால் என்ன பேர்? அதுக்கு பேர் ஆல்டர்னேட்டிவ் கரண்ட், மாறு திசை மின்னோட்டம். சரியா? அதே நம்ம ஊர்லேயே யூபிஎஸ்லாம் இருக்குல்ல, பேட்ரி, அது வந்துட்டு டிசியாக தான் போய் அங்கே சேவ் ஆகும். டிசியாக போனால் தான் எடுத்துக்கும். டைரக்ட் கரண்ட் அதுக்கு பேர். டைரக்ட் கரண்ட்னா ஒன் வே, அங்கேருந்து வந்துட்டு நேராக ஓடிக்கிட்டே இருக்கும், நேராக ஒரே திசையில் ஓடிக்கிட்டே இருக்கும், அதுக்கு பேர் டைரக்ட் கரண்ட். சோலார் பேனல் இருக்கா, அது டைரக்ட் கரண்ட் தான் ப்ரொடியூஸ் பண்ணும், அது நேராக வந்து பேட்டரியில் சேவ் ஆகும். பேட்டரியிலேருந்து அது வெளியில் வரும்பொழுது அங்கே ஒரு மெஷின் வச்சுருப்பாங்க. நம்ம பொருள்லாம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது? ஃபேனு, லைட்லாம் ஆல்டர்னேட்டிவ் கரண்ட். அதனால தான் அதுக்கு பேர் இன்வெர்ட்டர். பேட்டரிக்கு மேலே ஒன்று வச்சுருக்காங்களா, இன்வெர்ட்டர். டைரக்ட் கரண்ட்டை என்ன கரண்டாக மாற்றி விடும்? ஆல்டர்னேட்டிவ் கரண்டாக மாற்றி. சார் இப்போ நம்ம சோலார் பேனலே வைக்கல சார், வெளியிலேருந்து மின்சாரம் வருது, இபி லைன்லேருந்து வருது, நம்ம வீட்டுக்குள்ளே ஏசி ஆல்டர்னேட்டிவ் கரண்டாக தான் உள்ளே வரும். பேட்டரிக்குள்ளே என்ட்ரு ஆகும்பொழுது மேலே வச்சுருக்காங்கல்ல ஒரு இன்வெர்ட்டர்னு யூபிஎஸ்சில், அது பேர் இன்வெர்ட்டர், யூபிஎஸ் கிடையாது. அந்த ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டை டைரக்ட் கரண்டாக மாற்றி கொடுக்கும். டைரக்ட் கரண்ட் எங்கே போய் உக்காந்துக்கும்? அந்த பேட்டரிக்குள்ளே போய் உக்காந்துக்கும். கரண்ட்டு கட் ஆயிடுச்சுன்னா பேட்டரிக்குள்ளேருந்து டைரக்ட் கரண்ட்டு திரும்ப வெளியில் வரும், அங்கே யாரும் இல்லைப்பா நம்ம போகலான்ட்டு கிளம்பி வரும், டைரக்ட் டிசியாக வரும். இன்வெர்ட்டர் திரும்ப என்ன பண்ணும்? அதை ஆல்டர்னேட்டிவ் கரண்டாக மாற்றி கொடுக்கும். அப்படி தான் ஃபங்க்ஷன் ஆகுது. இதெல்லாம் அப்படி அப்படிங்கிறதுக்குள்ள நடந்துடும். எல்லாம் நம்மளை மாதிரி மூளை உள்ளவன் தான் கண்டுபிடிச்சது. ரைட், கண்டுபிடிச்சி வச்சுருக்கானுங்க. அதுதான் ஸ்கூல் புக்கில் இருக்குது. ஆனால் நம்ம சிஸ்டம், இதுதான் சிஸ்டம் சரியில்லை. டிவி வச்சாலும் சிஸ்டம் சூப்பர் அப்படி கிடையாது. ஸ்கூல்லலாம் வச்சுருக்கானுங்க ஸ்மார்ட் கிளாஸ், அந்த கிளாஸ் இந்த கிளாஸுன்ட்டு, யூனிஃபார்ம் போடுறது அதெல்லாம் கிடையாது ஸ்மார்ட்டு. ஸ்மார்ட் கிளாஸ் டிவி வச்சுருந்தாலும் தெரிஞ்சிருக்கணும் வாத்தியார். இதெல்லாமே கேள்வி. நீங்கள் கற்றுக்கிட்டு வர்றது எல்லாமே கேள்வி. லைஃபோடு சேர்ந்து புரிய வைக்கிறேன், அதையும் புரிஞ்சுக்கிட்டா செம்ம. இந்த வயசில் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சரியா? ஆமாம். ஆனால் மண்டக்கணம் வந்துடக்கூடாது. வந்துச்சுன்னா முடிஞ்சு போயிட்டேன், காலி. ஈகோவா, கர்வம், ஆமாம், அது வந்துடக்கூடாது, காலி ஆயிடும். அடுத்தது அது டிசி யூஸ் ஆகுதா? வேறு மொபைல் ஃபோன் சொன்னால சார்ஜ்னாவே என்ன அர்த்தம்? டிசி தான். சார்ஜ் ஏறுதுன்னா டிசி தான். வேறு எங்கெங்கே சார்ஜ் ஏற்றுறீங்க? டவரா? எலக்ட்ரிக் பைக்கு அது இப்போ தானே வந்தது, அதுக்கு முன்னாடி டவரில் என்ன டவர்? எந்த டவரு? அது ஏதோ சர்க்கியூட் வச்சுட்டு போகிறான். நம்ம வீட்டுக்கு வாங்க, அதெல்லாம் நமக்கு தெரியல. தெரியாத இடத்துக்கு எதுக்கு போகணும்? டார்ச் லைட் சார்ஜர் இருக்குல்ல, அங்கே உள்ள ஒரு அடாப்டர் இருக்கும். மொபைல் சார்ஜரு. மொபைல்னு வந்துட்டு நான் பின்னாடி போயிட்டு அப்போ கூட சொல்ல மாட்டேன் கிடைக்கல. மொபைல் சார்ஜர் இருக்குல்ல, மண்டை பெருசாக இருக்கா, அது பேர் என்னது? அடாப்டர். அது என்ன பண்ணும்? நார்மல் ப்ளக் மாதிரி இல்லை, மண்டர் பெருசாக இருக்கா, அது உள்ளே போனோன்னா ஏசி கரண்ட் டிசியாக மாதிரி மொபைலுக்கு போகும். அதனால தான் மொபைல் நமக்கு ஷாக் அடிக்காது. அதான் அடாப்டர். அதேமாதிரி லேப்டாப் சார்ஜரு நடுவில் ஒரு பெருசாக இருக்கா நீளமாக, அது அடாப்டர். அது அந்த மாதிரி அதை சேஞ்ச் பண்ணணும்ல, அந்த ப்ராசஸ் பண்ணணும்ல. ப்ராசஸ் பண்ணுற அளவுக்கு வேணுமா இல்லையா? அதுக்கு தான் ப்ராசஸர் அதில் இருக்கும், ஏசியை டிசியாக மாற்றுறதுக்கான ப்ராசஸர்.
ஆமாம். ம் ஆமாம்மா. இப்போ 1 லிட்ரு பால் வேணும்னாங்க நீ என்ன எவ்வளோ பெரிய டப்பா எடுத்துகிட்டு போகணும்? 5 லிட்ரு வாங்கணும்னா அப்படி தான். ஓகேவா? அதுவும் பொருள் தானே எலக்ட்ரான்ஸும். ஆமாம். அடுத்தது, அப்போ நம்ம ஊரில் வீட்டில் பயன்படுத்துறதெல்லாம் ஏசி. அதே மாதிரி டிசி வந்து என்னது, இந்த எங்கெங்கெல்லாம் சார்ஜ் போடுறீங்களோ அங்கே டிசி, டைரக்ட் கரண்ட். புரிஞ்சுதா? ரைட். இந்தியாவில் வீடுகளுக்கு பயன்படுத்தப்படும் மாறு மின்னோட்டத்தின் மின்னழுத்தம் மற்றும் அதிர்வெண். மின்னழுத்தம் எவ்வளவு? 230 வோல்டேஜில் ஃபங்க்ஷன் ஆகும் நம்ம பொருள்லாம். அதோட அதிகமாக போனாலும் ஹை வோல்டேஜ், அதோட கம்மியான லோ வோல்டேஜ். இந்த இதில் தான் ஃபங்க்ஷன் ஆகும். அப்புறம் ஃப்ரீக்குவென்சி, அதிர்வெண், ஃப்ரீக்குவென்சி. முன்னாடி பின்னாடி போயிட்டு வரும். நல்ல ஒரு செகண்டில் எவ்வளோ முன்னாடி பின்னாடி போயிட்டு வரும் அப்படின்னு பார்த்தா அதானது ஒரு ஹெர்ட்ஸ். 50 ஹெர்ட்ஸ் முன்னாடி ஒரு செகண்டில் 50 தடவை முன்னாடி. ஒரு ஹெர்ட்ஸ்னா ஒரு செகண்டில் ஒரு தடவை முன்னாடி போயிட்டு ரிட்டன் அதே இடத்துக்கு வந்துடணும். அதான் ஒரு அதிர்வெண். சரியா? சரி. அதே அமெரிக்காவில் அங்கே பயன்படுத்துகிற மின்சாதன பொருள்லாம் எவ்வளோ மின்சார வோல்டேஜில் ஃபங்க்ஷன் ஆகும்? 120 வோல்டேஜில். சரிங்களா? எவ்வளவு ஹெட்ஸ்னால் 60 ஹெட்ஸ். கொஸ்டின் எல்லாமே அதெல்லாம் அமெரிக்காவில் தயாரிக்கிற பொருள் அங்கே யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்போம். அங்கே எடுத்துகிட்டு வந்தான்னு வச்சுக்கோங்க, டிவியோ ஃப்ரிட்ஜோ ஏதோ ஒன்று, அதுக்கு அடாப்டர் வாங்கிட்டு வரணும். இந்தியாவில் ஃபங்க்ஷன் ஆகிறது மாறுறோம். என்ன பண்ணும்? அடாப்டர் போட்டு தான் யூஸ் பண்ண முடியும், அப்படியே யூஸ் பண்ண முடியாது. ரைட். அதே நம்ம நாட்டுக்கு தயாரிக்கிறான்னு வச்சுக்கோங்க, அது பிரச்சனை இல்லை. நம்ம நாட்டுக்கு தயாரித்தா எக்ஸ்போர்ட் பண்ணுவான், அது பிரச்சனை இல்லை. மின்னோட்டத்தின் திசையானது எலக்ட்ரான்களின் இயக்கத்திற்கு எதிர் திசையில் இருக்கும். இது பழைய கதை. இது தேவையில்லை உங்களுக்கு. இதை விட்டுருங்க, இது வேண்டாம். மின்னோட்டத்தை அளவிட பயன்படும் கருவி அம்மீட்டர். இது வேண்டாம். அதை போய் கன்ஃபியூஷன் பண்ணிட்டுங்க. இதே பெரிய அது அதிக அளவு. மின்னோட்டத்தை அளவிட பயன்படுகிற அம்மீட்டர். மின்னோட்டத்தினுடைய எஸ்ஐ அலகு என்னது? ஆம்பியர். ஆம்பியர் அம்மீட்டர் நான் வச்சுக்கணும். மின்னழுத்த வேறுபாட்டை, மின்னழுத்தத்துக்கான எஸ்ஐ யூனிட் என்னது? வோல்ட், வோல்டேஜ். ஸோ வோல்ட் மீட்டர். மின்னோட்டம் மற்றும் அதன் திசையை கண்டறிய பயன்படும் கருவி கால்வனோமீட்டர். எவ்வளோ மின்சாரம் ஓடுது, எந்த டைரெக்ஷனில் ஓடுது மின்சாரம், அதையும் காட்டிடும். ஃபேன்லலாம் ஆப்போசிட் டைரெக்ஷனில் கனெக்ஷன் கொடுத்தீங்கன்னா ஃபேன் இப்படி ஓடும், காற்று வராது, கீழே உள்ள காற்றை மேலே உறிஞ்சிடும். இந்த இப்படி ஓடுதில்ல ஃபேனு, நீங்கள் லைனை மாற்றி கொடுத்துட்டிங்கன்னா என்ன ஆயிரும்? வேறு டைரெக்ஷனில் மின்சாரம் பாயும், ஃபேன் ஆப்போசிட்டில் ஓடும், காற்று வராது. காற்று என்ன பண்ணுவோம்? காற்று வர்றதுக்கு காற்று செவுத்தில் அடிச்சுக்கிட்டு இருக்கும் மேலே. சரியா? அது ஆப்போசிட்டில் இருக்கும், அந்த செக்ஷனில் இருக்கும். ஆமாம், அப்படியே கூட ஓடலாம். ஆனால் அதோட பிளேடு இருக்குல்ல, இதே பிளேடை நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்படி எந்த பக்கம் லைட்டாக உயர்ந்துருக்கும் அது அப்படியே ஆப்போசிட்டில் கீழே திருப்பி விட்டிங்கன்னா மேலே போக ஆரம்பிச்சிடும். லைன் கூட மாற்றி கொடுக்க வேணாம். அப்சர்வ் பண்ணது இல்லையா எப்படிலாம் காற்று வருதுன்னு? யோசிங்க, தயவு செஞ்சு உங்களை சுற்றிலும் உள்ளதெல்லாம் யோசிங்க, கேள்வி கேட்டுகிட்டே இருங்க. இப்பயே வந்துட்டுருக்கீங்க, தூண்டி விட்றேன் நான் என்னது குச்சி தான், தூண்டி தான் விட முடியும். யார் எரியணும்? நீங்கள் தான் எரியணும். எனக்கு அடிக்கடி நடுவில் கோவம் வந்துடுது. ஏன்டா நான் என்ன பண்ணுறேன், விறகு வச்சு அடுப்பு ஊதிக்கிட்டே இருக்கேன், அடுப்பு பற்றவே மாட்டேங்குது, ஈரமாகவே கிடக்குது. கடுப்பாகுமா ஆகாதா? சிவனை ஊற்றினா கொஞ்சம் நேரத்தில் அணைஞ்சிருது. ஏன்னா விறகு அந்தளவுக்கு ஈரமாக இருக்குது, ஈரப்பதிச்சு வச்சுருக்கானுங்க. அதுதான் காய வைக்கிறதுக்கு தான் கோவம் வருது. அப்படியாவது மாறுவீங்களா அப்படின்ட்டு. நான் காய மாட்டேன், நீங்கள் தான் காயணும். ஆமாம், காஞ்சிக்குவீங்களா அப்படிங்கிறதுக்காக தான் கோவம். சரி, ரைட். பாருங்க, மின்னோட்டம் மற்றும் மின்னழுத்த வேறுபாடு சொன்ன இல்லையா? மின்னழுத்த வேறுபாடு அதிகமாக இருந்தால் மின்னோட்டம் அதிகமாக இருக்கும், மின்னழுத்த வேறுபாடு குறைவாக இருந்தால் மின்னோட்டம் குறைவாக இருக்கும்.
சரியா? இந்த விதியை சொன்னார். அந்த விதிக்கு பேர் தானே இது ஓம் விதி. ஓம் அப்படின்ற ஒரு ஆள் சொன்னார். சரி, ஜூல் தான் சொன்னாரா? அந்த விதிக்கு பேர் ஓம் விதி. சரி, ரைட். ஓம் அப்படின்றவர் சொல்லியிருக்கார். ஓம் தான் அந்த ஆள். வெப்ப விதியை கூறினவர் தான் ஜூல். வெப்ப விதினா என்ன சார்? அதிக வோல்டேஜ் ஒரு கம்பி வழியாக அதிக மின்சாரம் பாஞ்சுதுனாக்கா அந்த கம்பி அதிக ஹீட் ஆகும். அந்த கம்பி வழியாக கம்மியான மின்சாரம் பாஞ்சிச்சுன்னா கம்பியாக ஹீட் ஆகும் அப்படின்னு சொன்னவர் தான் யார்? ஹீட் எஃபெக்ட், அதாவது தெர்மல் லா, எலக்ட்ரிசிட்டியுடைய தெர்மல் லா. இந்த விதிப்படி தான் என்ன ஆகுது? அதிக எலக்ட்ரான், ஹை வோல்டேஜ் அப்போ அதிக எலக்ட்ரான் ஓடும். அப்போ என்ன ஆகும்? ஃபீஸ் கேரியரில் கம்மியாக மெல்டிங் பாயிண்டில் இருக்கக்கூடிய அந்த கம்பி அதிகமாக ஹீட் ஆனவுடனே உருகிடும். வீட்டில் உள்ள சாமான்லாம் தப்பிச்சிக்கும். சொல்லுமா கிளாஸில் சார்? கிளாஸ் 8:30 மேலே கூப்பிட்றேன்னா அடுத்தது மின் திறன். இதான் வாட். இதோட எஸ்ஐலுக்கு தானே அது வாட். மின் திறன் அப்படின்னாக்கா ஒரு பொருள் இருக்கு இல்லையா, ஒரு செகண்டில் எவ்வளவு மின்சாரத்தை எடுத்துக்கிட்டு செயல்படும் அப்படின்னு பார்த்தா தானே இது மின் திறன். ஒரு பொருள் விளக்கில், ஃபேனில், அதில் தான் போட்டிருப்பாங்க. அது ஒரு செகண்டில் எவ்வளோ மின்சாரத்தை எடுத்துக்கிட்டு அது தன்னோட வேலையை செய்யும் அப்படின்னு போட்டோம்னா அதுதானே இது அதோட திறன். அதோட எஸ்ஐ யூனிட் என்னது? வாட். இது வந்து இந்த வாட் போடணும். வோல்டேஜுக்கு வந்துட்டு வி, வோல்ட்டு. மின்னழுத்த வேறுபாடோட எஸ்ஐ அலகு வோல்ட்டு. சரியா? மின் திறன் எவ்வளோ மின்சாரத்தை எடுத்துகிட்டு அது ஃபங்க்ஷன் ஆகும், எலக்ட்ரிசிட்டி எடுத்துக்கிட்டு. பொட்டன்ஷியல், எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். பவர், பவர் சொல்லுவாங்க. பவர், எலக்ட்ரிக் பவர். இந்த பவர் தான் எடுத்து நம்ம பவர் பவர்னு சொல்லிட்டு இருக்கோம். பொட்டன்ஷியல் வேண்டாம், பவர், எலக்ட்ரிக் பவர். சரியா? எஸ்ஐ அலகு. ஒரு குதிரை திறன், அதாவது 1 HP. என்ன எவ்வளவு? 746 வாட் சேர்ந்தது தான் ஒரு HP. அதுமாதிரி 5 HPன்னா அர்த்தம் 5 குதிரை திறன் கொண்டது. இவ்வளோ வாட் எடுத்துக்கிட்டு அது ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னு அர்த்தம். இதோட இருக்கட்டும், நாளைக்கு பார்ப்போம். எல்லாம் எங்கே நடக்குது? எல்லாமே எது? நம்மளை சுற்றிலும் நடக்கிறது. இப்போ ஃபஸ்ட்டு கேட்குறவங்க முன்னாடி சயின்ஸு +1 +2 10th வரைக்கும் படித்த சயின்ஸ்லாம் விட்ருங்க. 10th வரைக்கும் நம்ம மண்டையில் ஒன்றுமே ஏறி இருக்காது. ஆனால் அவனா காணாச்சா வாசிக்க தான் தெரியும். சரியா? அல்லது அவன் மனப்பாடம் பண்ணி கொடுத்த கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் என்னன்னே தெரியாமல் சால்வ் பண்ண தெரியும். அவ்வளோதான். +1 +2 சயின்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி படிச்சிருந்தீங்கன்னா மனப்பாடம் பண்ணியிருப்போம். அதெல்லாம் ரீகால் ஆகி ரெடி ஆவீங்க. அப்பயும் முழுசாகாது, ஒரு 90% வந்திருப்பீங்க. இன்னும் 10% ரிவிஷன் பண்ணி பார்க்கணும். நம்மளை சுற்றில் நடக்கிறலாம் அப்சர்வ் பண்ணி என்ன நடக்குது ஏதுன்னு கேள்வி கேட்டு சரியானு போய் செக் பண்ணணும். அப்போ தான் 100% வருவீங்க. சார் நான் 10th மேலே சயின்ஸ் படிக்கலை, நோ ப்ராப்ளம். இப்போ தான் தூண்டி விட்ருக்கேன், ஓ இப்படிலாம் இருக்கா அப்படின்னு. கேள்வி கேட்கணும், வீடியோவை பார்க்கணும், புக் எடுத்து படிக்கணும், ரெடி ஆகிடுவீங்க. கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்காமல் எடுத்து படிச்சிங்கன்னா மண்டையில் ஏறாது. என்னது அப்படின்னா சும்மா எடுத்து வீடியோ பார்த்துட்டு தான் தூங்கிடுவீங்க. புக் எடுத்து படிச்சுன்னா என்ன ஆயிடுவோம்? தூங்கிடுவோம். மண்டையில் ஏறவே ஏறாது. இந்தியன் எக்கானமி, அவர் எக்கானமி, இதான் நம்ம ஊரில் படிப்புனா என்ன அர்த்தம்? கஷ்டப்பட்டு ஒருத்தன் படிக்கணும். காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு புக்கு வச்சு அவன்ட்டு இருந்தோம். இன்றைக்கி எங்கள் சீனியர் ஒருத்தர், அவருக்கு தெரியும் நம்ம கிளாஸை பற்றிலாம். அவர் கூப்பிட்டு 9th படிக்குது அந்த பொண்ணு. 400க்கு மேலே எடுத்துகிட்டு இருந்தா, சிவா குறைஞ்சிருச்சு, உன்னோட வீடியோலாம் கொடு. 10th என்ன பண்ணணும் அந்த பிள்ளை ஸ்கோர் பண்ணணும். அவர் தமிழ் MA கோல்டு மெடலிஸ்ட் யூனிவர்சிட்டியில். தமிழ் சொல்லி கொடுத்தா 90க்கு மேலே அடிச்சிட்றா. மற்றதெல்லாம் வீக்கு, அதனால் உங்கள் வீடியோ கொடு. அந்த வயசில் இது இருக்கும்ல, 9ஆவதுனா அவ்வளோ 13 வயசில்
டீனேஜ் வந்துருச்சு, யார் சொல்கிறதும் கேட்க மாட்டோம். கேட்காம முன்னாடி சொல்லியிருக்காரு, கேட்கல. அப்புறம் இன்னைக்கு கட்டாயம் நீ வீடியோ பாரு, நீ சும்மாலாம் படிச்சுன்னா மார்க் எடுக்க முடியாது. சிவா கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு எனக்கு சூப்பர் சீனியர், நான் ஃபஸ்ட் இயர் பிஏ படிக்கிற ஒரு ஃபஸ்ட் இயர் எம்ஏ. இன்றைக்கி மதியம் கூப்பிட்டு கேட்குறாரு, அந்த வீடியோலாம் எனக்கு கொஞ்சம் கொடுத்து வாங்கி வரும்பொழுது தரேண்ணா. சும்மா படிச்சுக்கிட்டு இருந்தால் வேஸ்ட்டு. கதையை கேட்டுட்டு அப்படியே போனால் போதும். அழகா புரிஞ்சுக்கணும். கதையை கேட்கணுன்னா அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டு வரணும். புரியலனாலும் கிளாஸ் வந்து போர் அடிக்கும். சரியா? ரைட், புரிஞ்சுக்கங்க. கேள்வி கேளுங்க. அப்போ ஃபஸ்ட்டு 10th அப்புறம் இப்போ தான் சார் சயின்ஸ் படிக்கிறேன், நோ ப்ராப்ளம். எல்லாம் நம்மளை சுற்றி நடக்கிற விஷயம். வீடியோவை பாருங்கள், புக் எடுத்து படிங்க, கேள்வி கேளுங்க, புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள். அடுத்த தடவை புரிஞ்சிக்கலாம். ஒரு தடவைக்கு 2வது தடவை 3வது தடவையாக புரிஞ்சிக்கணும். திரும்ப கிளாஸுக்கு உட்காரணும்னு அவசியம் இல்லை. அதான் வீடியோ இருக்குது அழகா. கேள்வி கேட்டுட்டு அப்போ எடுத்து பார்க்கும்போது அது அப்போ தான் புரியும். ஆமாம், அதனால் அவனுக்கு யூடியூப் சேனலுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கள். ரைட், பார்க்கலாம். 11 பக்கம் வந்துருச்சா? இன்னும் 2-3 நாளில் முடிச்சிடலாம். ரைட், இல்லை இன்னும் நிறைய கான்செப்ட் இருக்குது. எல்லாமே கான்செப்ட் இதெல்லாம், அதனால் சொல்லாமல் போக முடியாது. இன்னும் 10 நாள் கூட ஆகட்டும். இது வரைக்கும் ஃபிசிக்ஸ் எத்தனை நாள் எடுத்திருக்கு?